சரியா? ஓகே. இந்த மீட்டிங்கை நாங்கள் முதல்ல இணைஞ்ச எல்லோருக்கும் முதல்ல நன்றிகள், வணக்கங்கள். சிலாக்களுக்கு காலை நேர வணக்கம், சில இரவு நேர வணக்கம், மதிய நேர வணக்கம். ஒரு இடத்துல இணைஞ்சிருக்கிறோம். எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். இதில் முரளியன் இணைஞ்சிருக்கிறார், கொழும்பில் நிற்கிறார். இப்போ மேலதிகமாக அதிபர் இருக்கிறார், அதிபர் வெளியில் இணைஞ்சிருக்கார் நினைக்கிறேன். சாரும் கேட்டுக்கொண்டிருக்கார். மற்ற பாடசாலை சார்பில் குவன் சார் இருக்கிறீங்க, பெற்றோர், ஆசிரியர், மாணவர் இருக்கிறீங்க. இதில் இருக்கிற எல்லோருக்கும் முதல்ல எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்வு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாக இந்த இறுதி ஆண்டில் சந்திக்கிறது வளமை. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த பின்னேரத்தில் இந்த மழை காலத்தில் இதில் நிற்கிற குறிப்பாக தீலவட்ட பாடசாலை சார்ந்த பெற்றோர்களுக்கு முதல்ல தனிப்பட்ட வணக்கங்களும் நன்றிகளும். உங்களோட பிள்ளைகள் மீது நீங்களோட அக்கறையின் பாலும் இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளோட கற்றல் செயற்பாடுகளில் நீங்கள் காட்டுற அக்கறையும் நான் நேரில் பார்த்தபடியால் இப்போ நான் நேரடியாக இந்த பாடசாலைக்கு கடந்த மாதம் போனபடியாக உங்களோட தேவைகளையும் நீங்கள் அந்த பாடசாலையோடு ஈடுபடுறதையும் நிறைய பார்க்க கிடைச்சது. உண்மையில மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த மகிழ்வான தருணத்தோடு தான் நான் திருப்பி நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். அப்போ நான் விரைவாக போகிறதுக்காக நாங்கள் இந்த இதில் 4 விடயத்தை பற்றி பார்ப்போம். முதலாவது இந்த மாஜனாண்ட வளர்ப்பெடுத்த பிள்ளைகள், அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து மாஜனா 90 பழைய மாணவர்கள், ஓலவல் பழைய மாணவர்கள் நீண்ட காலமாக நினைக்கிறேன் 5 வருஷத்துக்கு மேலே செய்யுங்க, 5-6 வருஷம் இருக்குமே இப்போ தொடங்கி. அன்மீட் பண்ணுங்க அப்பன். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணணும் பிறா. நாங்கள் கோவிட் நடக்கைக்கே துவங்கிட்டோம். ஆமாம், 5 ஆண்டுகளுக்கு மேலாக அது ஆரம்ப காலத்திலிருந்து இந்த தீலவட்ட முறாவட பாடசாலையோட நீண்ட ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த பிள்ளைகள் உயர்தரத்துக்கு தொடர்ச்சியாக இது 3வது வருடம் நினைக்கிறேன். இந்த பாடசாலையிலிருந்து உயர்தர அதிலும் குறிப்பாக இந்த வருடம் ஒரு முக்கியமான காலம். கணித பிரிவுக்கு 2 மாணவர்கள், 2 பிள்ளைகள் கணித பிரிவு பரீட்சையை நோக்கி இருக்கிறது. மிகவும் சிறப்பான ஒரு முன்னேற்றம். ஒரு கணித பாட ஆசிரியர் நிலையில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை இருக்கின்ற மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை கொண்டு சிறப்பான முறையில் பயணித்து இன்றைக்கு தீலவட்டை பாடசாலை ஒரு வலயத்திலே ஒரு பேசுபொருளாக ஒரு முன்னணி பாடசாலையாக மாறிக்கொண்டிருக்குது. இதுக்கு உங்கள் ஒவ்வொருடைய அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் அதில் நாங்களும் ஒரு சிறிய பங்களிப்பு செய்திருக்கோம் என்ற திருப்தியோடு உங்களை இணைஞ்சு பயணிக்கிறோம். இன்றைய நிகழ்வு நாங்கள் 4 விடயங்களை அரைப்போம். முதலாவது முதல்ல பரீட்சை செல்ற மாணவர்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அவருடைய சமூக பொறுப்புகளை பற்றி கதைப்போம். 2வது இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு இந்த பாடசாலை என்ற செயற்பாடுகளில் மாஜனா 90 பழைய மாணவர்கள் பங்களிப்பு எவ்வளவு தூரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பார்ப்போம். அடுத்தது இதுவரும் 2025 ஆண்டு கொண்டு வர உங்களுக்கு ஒரு கார்டு ஒன்று 2025ஆம் ஆண்டு இந்த செயற்பாடுகளை இந்த அடிப்படையில் முன்னேற்ற வேண்டும். மற்றது உங்களுக்கு இருக்கின்ற தேவைகள் மேலதிகமாக இந்த பாடசாலை சம்பந்தமாகவோ பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கிற தேவைகள் சம்பந்தமாகவோ நாங்கள் வெளிப்படையாக கலந்து ஆலோசிப்போம். அந்த அடிப்படையில் நான் இதில் பெராட்ட கொடுக்குறேன். பெரா உங்களோட ஆரம்பத்தோட இந்த பிள்ளைகள் பெற்றோட தொடங்குவோம். என்ன பெரா நீங்க? ஆமாம், இன்றைக்கு இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரூபன் அண்ணா உங்களுக்கு நன்றி. மற்றது முரளி அண்ணா, நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை தொடங்கி உங்களால் அப்படி நடத்துறதுக்கு முக்கியமான நீங்கள் 2 பேரும் தான். மற்றது பாடசாலை சமூகம், ஆசிரியர்கள், அதிபர்கள், பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் எடுக்கிற முயற்சியை பார்க்க எங்கள் உதவி செய்கிற எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோம். இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாடுகளில் பிரிஞ்சு போயிருக்கிறோம் 90களில் இருந்து. அதனால் எங்களுக்கு இருக்கிற உறவு காரணம் நாங்கள் எங்கே தொடங்கினாங்க. அதே மாதிரி தான் படிக்கிற பிள்ளைகள் மாணவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறது, நீங்கள் உங்களையும் வளர்ந்து வரைக்க உங்களுக்கு கீழே உள்ள உங்களோட சமுதாயத்துக்கு நீங்கள் உங்களால் ஏதுமான அளவில் உதவி செய்து, அது படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது முதியவராக இருக்கலாம், யாருக்கண்டாலும் நீங்கள் அந்த மனப்பான்மையோடு இருக்கத்தான் நாங்கள் எங்களோட சமுதாயத்தை எதிர்பார்க்கிறோம், இலங்கையில் உள்ள ஆக்களை. அதே மாதிரி இந்த முறை சோதனை எழுதுகிற 2 மாணவர்களுக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்கள் முன்னோரோடுன்றதுக்காண்டி உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்து இந்த வருகிற பரீட்சையில நல்ல பொறுப்பு வருவதற்கு நான் முடிச்சு கொள்றேன். இந்த வகுப்புல வேறு யாரும் தயக்கண்ட கதைங்க. வாசன் ரூபன் கதைங்க. வாசன்
தெரியலையோ வாசன் பிசி போடுறாங்க. ரூபன் சரி. அங்க இப்ப இந்த முறை இந்த எக்ஸாம் எடுக்க போற பிள்ளைகள் எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். எங்களோட பேட்ச்ல எல்லாராலையும் வரையிலாது உண்டு நேரங்கள் மற்ற எல்லாரும் சில பேர் பிஸி கேர்ள்ஸ் இப்போ சொல்லிச்சுட்டு தங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் பிஸி உண்டு. நீங்கள் படிச்ச பாடத்தை வடிவாய் செய்யறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சி யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறதுக்கும் எங்களால ஏனமான உதவியை நாங்கள் செய்வோம். மற்றது பேரா சொன்ன மாதிரி நாங்கள் மட்டும் படிச்சு நல்லா வந்து பிறகு எங்களுக்கு இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். அது ஒரு சைக்கிள். அப்படித்தான் எங்களோட சமுதாயத்தை நாங்கள் முன்னேற்ற வேணும். கல்வி ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து. அதுதான் எங்களுக்கு சிறப்புகளை தேடித்தரும். வாழ்த்துக்கள். ஓகே, வாசன் வந்துட்டாரு வரா இல்லையா? வாசன் நிக்கிறார். அப்ப வாசன் கூட ஆடியோ முதல் வரையில பாருங்க. நன்றி. ஹலோ, கேக்குதா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ரொலியண்ணா, ரூபண்ணா, உங்களை எல்லாருக்கும் வணக்கம். கூட ஊக்கமும் ஆதரவும் தான் நாங்கள் இப்படி வளர்த்திருக்கிறது. மாணவர்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூட சமுதாயத்தை நீங்கள் முன்னேற்றணும். நாங்கள் எங்க இருந்து ஏன் இதை செய்கிறோம்ன்றது நீங்கள் விளங்கி கொண்டு உங்களோட மனதில் நிறுத்தி கொண்டு இவர்களா எங்களுக்கே இதை செய்யணும்ன்றதை நீங்களும் கூட மனதில் நிறுத்துறீங்க என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்களும் என்ன செய்யணும். உண்மையிலே நீங்கள் இதை சுயநலமாக நினைக்கக்கூடாது. நான் பேசிக்க சொல்ல விளங்கப்படுத்த விரும்புகிறேன். நாங்களே இதை செய்கிறோம். நாங்கள் எங்கே பிறந்த நாங்கள் இங்கே வளர்ந்தாண்டதை விடுவோம். அப்போ நாங்கள் செய்கிறதுக்கு காரணம் எங்களோட தமிழ் மக்களை முன்னேற்றணும்னு சொல்லி அதே மனப்பான்மை உங்களோட மனதில் வரணும்னு தான் எங்களுடைய ஆசை. இதை மென்மேலும் வளரணும். சிறுதுளி பெருவெள்ளம். நீங்கள் ஒரு ஆள் 2 பேரை படிப்பிக்கலாம், 2 பேர் 4 பேரை படிக்கலாம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் செய்ய விளைக்கிட்டு நாங்கள் நினைக்கல 4 வருஷமாக உங்கள் தண்ணிகள் தார பெறுவர்கள் எங்களுக்கு மிகச்சிறப்பாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு இன்னொரு நல்ல நிகழ்ச்சி ஒன்றுன்னு சொன்னால் உங்களோட பெறுவர்களை நாங்கள் எங்களோட இந்த குரூப்புகளில் போட்டுக்கொண்டு நாங்கள் இந்த எங்களோட ஹாப்பினஸை தெரிவித்து கொண்டு கேட்க சில பேர் தாங்களா முன் வந்து ஓகே நாங்களும் உங்களோட இதோட ஜாயின் பண்ணுறோம்னு சொல்கிறது. இந்த முறை எங்களுக்கு ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துருக்கணும் உங்களோட சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆனபடியாக உங்களுக்கு என்ன உதவி வேண்டாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். மற்ற படிக்கிற பிள்ளைகள் 2 தம்பி ஆக்கள் படிக்கிற எக்ஸாமுக்கு போகிறோன்னு நினைக்கிறேன். நான் ஆக்களை பார்க்கலுமே இருக்கா? தனியாக கதைப்பின வாசனை கதைக்க விடுவோம். ஓகே ஓகே, நான் 2 பார்த்தா சொல்லலாம் 2 பேர். வாழ்த்துக்கள். அப்போ உங்களுக்கு நாங்கள் தனித்தனியாக கதைப்போம். ஓகே, நேரம் இருந்தால் என்னென்னு சொன்னால் நீங்களும் இப்போ சமுதாயம் இருக்கிற நிலைமையில இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்குது. இந்த மாற்றத்தை நீங்கள் பிடிச்சு முன்னுக்கு வரணும்ன்றங்கிற வாழ்த்துக்கள். மனதை தளர விடாதங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள இருந்து இவ்வளோ பாதுகாப்பின் இல்லாதவரோட இடங்கள்ல எல்லாம் இருந்து உங்களோட உயிரோட துச்சமான வச்சிருந்தா போன வீடியோ ஒன்று ரூவண்ணா போட்டிருந்தார். எங்களோட சபேஷன் வந்து வீடியோ போட்டிருந்தது. இவ்வளோ கஷ்டமான இடங்கள் இவ்வளோ இது துன்பங்களை நீங்கள் தாண்டி பள்ளிக்கிடம் படிப்பு ரெண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். அதுகளுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உங்களோட மன உறுதிகளுக்கு எங்களோட பாராட்டுக்கள். நாங்கள் எப்போவுமே உங்களோட உறுதுணையாக நிற்போம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியோட உங்களோட சமுதாயத்தை செய்யணும். உங்களோட சமுதாயத்தை கட்டி எழுப்பணும். நாங்கள் எங்களுக்கும் ஆசை என்ன, இப்படி ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அந்த கிராமத்தில் வந்து நாங்கள் உங்களோட சேர்ந்து வாழணுன்ற ஆசை அநேகம் பெருவம் இருக்கா. ஒரு குறைஞ்ச ஒரு 10 பேராவது வந்து உங்களோட கிராமத்தில் ஒரு உலகம் இருக்கிற ஒரு ஐடியாவெல்லாம் நாங்களும் இருக்கிறேன். நாங்களும் உங்களோட வாழ்க்கையை அனுபவிக்கணும்ன்ற எங்களுக்கு ஒரு ஆசை. லெஸ்ஸி கடவுள் கை கொடுக்கணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து வரக்கூடியதாக எங்களுக்கு டைம்கள் எல்லாம் ஒத்து வரணும். வந்தால் கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து உங்களோட கிராமத்திலே நாங்கள் ஒரு டென்ட் அடிச்சிருந்து ஒரு எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்குமென்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ அதுக்கு கை கூடுதுன்னு சொல்லி உங்களை எல்லாரையும் நேரடியாக பார்க்கணும்ன்ற ஆசை. உங்களோட முன்னேற்றத்துக்கு நாங்கள் இப்போ உறுதுணையாக இருப்போம். படித்து முடித்து பாஸ் பண்ணி உங்களுக்கு உதவி தேவை என்றாலும் நாங்கள் ஓடி கதைச்சிட்டோம். நாங்கள் வரா எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். உங்களோட ரிசல்ட்லாம் மிச்சம் இருக்குது. எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களும் குட்லாக். ஓகே ரூபண்ணா. நன்றி. இதுல இன்னும் ஒரு அஜெண்டாவோட சேர்க்க வேண்டியிருக்கு. நான் சார் வராவடியா சேர்க்கையில சகூர் சார் இணைஞ்சிருக்கிறார். இப்போ சகூர் சாரை பற்றி சொல்லணுமெண்டா இவர் வந்து முறாவோட சக்தி வித்தியாலயத்தின் ஒரு நீண்ட காலம் உங்களோட ஆதரவில் வந்து நிதி அனுசரணையோட கணித பாடம் கற்பிக்கிற ஒரு தம்பி, ஒரு ஆள், ஒரு சிறிய தம்பியா இருந்தாலும் இந்த வலயத்துல வந்து கல்குடா வலயத்துல முறாவோட சக்தி வித்தியாலயம் தான் முதலாவது இடத்துல இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் 100% கணித சித்தியோட இந்த பாடசாலை பயணிக்கிறது. அப்ப அந்த பாடசாலையில பயிற்றப்பட்ட ஒரு கணித ஆசிரியர் இல்லை. நிரந்தரமாக இந்த 5 வருஷமாக கணித பாட ஆசிரியர் இல்லா நிலையிலும் கூட சகூர் சார் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சி, சின்ன ஒரு போய் தானே நான் நினைக்கிறேன், நாங்கள் பெருசார்னு சொல்றோம், ஒரு மூத்த பார்த்தா தான் தெரியும். அப்போ உண்மையில அவற்றை ஒரு சிறிய வயதுல அவற்றை ஆளுமை பெரிய திறமையான ஆளுமையாக கணித பாட ஆசிரியராக வளர்ந்து இன்றைக்கு கணித பாடத்துல தொடர்ச்சியாக பெருமளவு கணித பாடத்தோட மாணவர்கள் 100% சித்தி அடைய வைத்து வளர்த்து கொண்டிருக்கிற அவருக்கும் நாங்கள் இந்த இடத்துல தனிப்பட்ட ரீதியிலும் எங்களோட அமைப்பு சார்பாகவும் உங்களோட சார்பாகவும் அவருக்கும் எங்களோட நன்றிகளை சொல்றோம். அவர் இணைஞ்சிருக்கிறார் சார். கேட்டுக்கொண்டுருங்க. அப்புறம் கதைப்போம். இந்த தேவைப்பட்ட கதைச்சு முடியும் உங்களோட கதைக்கிறோம் சார்.
ஓகே, அப்ப நாங்க தீலவட்டிக்கு இல்ல, போவோம். ரூபனே முருகா தானே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இது முடிஞ்சிடும் உங்களை இது. ஓகே, தம்பி ரூபன் அதைங்க கதைக்க போறீங்களா மாதிரி இன்னும் ரூபன் ஒரு இல்ல பலாம் வாசனை கவர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நாங்க என்ன விஷ் பண்றது தானே உதாரணம் ஜாயின் ரூபன்? ஓகே விஷ் அதான் இப்ப எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ரூபினியும் அங்கே ஜாயின் பண்ணிருக்கு போல இருக்குது. ரூபினி ஏதாவது கோமதி அன்மியூட் பண்ணணும். கோமதி அன்மியூட் பண்ணணும். ரூபினி, குட் மார்னிங் ரூபினி, நீங்கள் கதைக்க போறீங்களோ? ஆமாம், எந்தையும் வாழ்த்துக்கள். நல்லா படிச்சு நல்லா கவனமா படிச்சு நல்லா பெறுகளை எடுக்கிறதுக்கு எந்த எங்களோட வாழ்த்துக்களும். நீங்கள் செய்யற பெரிய உதவி அதாத்தான் இருக்கும். நீங்கள் நல்லா கவனமா படிச்சு நல்ல பெறுகளை எடுக்கிறது தான் நீங்கள் செய்யற எங்களுக்கு செய்யற உதவியா இருக்கும். ஓகே, நன்றி. அப்ப நாங்கள் தேலவட்ட நேர போவோம். கோன் சார், இப்ப நாங்க இந்த முறை பரீட்சைக்கு போற பிள்ளைகள் 2 பேர் 3 பேரா 2 பேரா பரீட்சை போறார்கள்? 2 பேர் சார். 2 பேர். ஓகே, தம்பிமார், நீங்கள் அதில் முக்கியமான ஆக்கள் எங்களுக்கு என்னென்னா, முதல் தரம் இந்த தீலவட்ட பாடசாலையிலிருந்து கணித பாடத்துறையில உயர் பரீட்சை போறீங்க. உண்மையில கணித பாடத்துக்கு ஆசிரியர் இல்லாத ஒரு பாடசாலை இருந்து திறமையா ஓலவலை கடந்து இன்றைக்கு ஏலவலும் கற்று ஒரு பூரணமான திறமையோட நீங்க அந்த கணித பாடத்துறைக்குள்ள பரீட்சையில போறீங்க. நீங்கள் மட்டும் போயில அந்த சமுதாயத்துக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கிறீங்க. உங்களை தொடர்ந்து உங்களை பின்பற்றி உங்களை முன்னுதாரணமாக கொண்டுதான் இனி வர அடுத்த மாணவர்கள் பின்பற்ற போயிடும். அப்ப நீங்க பெரிய ஒரு சமூக பொறுப்போட இங்க போறீங்க. 2 பேருக்கு நல்ல ஆளுமை இருக்கு. நான் 2 பேரை போய் சந்திச்சேன். உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது. நிச்சயமா நீங்க இந்த பரீட்சையில சித்தி அடைஞ்சு பல்கலைக்கழகம் போய் ஒரு பொறியாளராக இந்த திலவட்ட கிராமத்துல வரவேணும்ன்றது எங்களோட விருப்பம். நிச்சயமா நீங்க சாதிப்பீங்க. உங்களோட முடிஞ்ச முயற்சி முழுக்களை செய்யணும். மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஆசையும் இருக்கு. உங்களோட நாங்க எப்பவும் பக்கபலமா இருப்போம். உங்களோட கல்விக்கு நாங்க உறுதுணையா இருப்போம். 90 மாயனா பழைய மாணவர் இருக்குது, ஐயமூட்டும் அமைப்பு இருக்கு. தனிப்பட்ட ரீதியிலும் சரி, எந்த வகையில உங்களோட கல்விக்கு நாங்கள் பக்கபலமா இருப்போம். உங்களோட பயணம் சிறப்பா இருக்கணும். தம்பி, நீங்க சொல்லுங்க, இந்த கடந்த காலத்துல இந்த தீலவட்ட பாடசாலையில இருந்து இன்றைக்கு நீங்க உயர்கல்விக்கு போற இந்த கால முரளி அண்ணா, நான் ஒரு குயிக்கா கதைக்கட்டுமோ? என்னன்னா, நான் எக்ஸிட் பண்ண போற இன்னொரு மீட்டிங் இருக்குது. முக்கியமா இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண ரூபனுக்கும் மற்ற மகாஜனா மாணவர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றி. மகாஜனா ஓல் பாய்ஸ் உண்மையில இந்த திகிலிவேட்ட பாடசாலையை இன்றைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்தது உலகத்துக்கு காட்டினதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். அதுக்கு நான் முக்கியமா நன்றி கூறணும். வேண்டாம், நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஒரு எடுத்த முயற்சியை கைவிடாம கொண்டு போறீங்க. அடுத்த அன்பழகன் சாருடைய, விஜயவன் சாருடைய உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு மிகவும் எங்களை இந்த வேலையை இணைக்கிறதுக்கு இலகுவாக்கி இருக்கிறது. ஆகவே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகள், நன்றி மட்டுமல்ல, அந்த மாணவர்களுடைய அடுத்த ஓலவல் பரீட்சைக்கு மிகவும் திறமையாக நீங்க இந்த பாடசாலைக்கு இருந்து போய் உங்களுடைய பிரதேசத்தின் பெருமையை நீங்க சாதிப்பீங்கன்னு நம்புறேன். ஆகவே உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துகள். மற்றது இந்த பாடசாலை இருந்து ஏலவலுக்கு போன பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஐயமுட்டன் சார்பாக வாழ்த்துகளும் நன்றிகளும். நன்றி ரூபன், நன்றி. நான் இப்பொழுது என்னோட மீட்டிங் போறோடைய நான் வெளியில போறேன். கண்டினியூ பண்ணுங்க. சரி, ஓகே. நன்றி எல்லாருக்கும். நன்றி. நன்றி. ஓகே, ரைட். அப்ப நாங்க தம்பி உங்கள்ட்ட நாங்க பின்ன வருவோம். தம்பி, நீங்க சொல்லுங்க, இந்த பாடசாலையில ஆரம்ப கல்வியில இருந்து இன்றைக்கு உயர்கல்வி கணிதத்துறைக்கு போகணுமென்ற முதலாவது ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்ட காரணம், அதுக்கு நீங்க இதனோட தடை, அதுக்கு இந்த மாஜனா பழைய மாணவற்ற நிதி பங்களிப்பு பக்கவெல்லாம் உங்களுக்கு எந்த வள உதவியா இருந்தது? கலைங்க தம்பி. இந்த நேரத்தில் இதில் கூடியிருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இப்படின்னு சொன்ன ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு கணித பாடத்துறையில் போகணுமென்ற ஒரு ஊக்கம் வந்தது காரணம், எங்களோட பக்கம் கணித பாடத்துக்கான வளத்துக்கு மிகவும் குறைவாக இருந்தது. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமையை கண்டு எங்களோட ஆசிரியர்கள் வழிகாட்டலால் கணித பாடத்துறையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அந்த வகையில் நாங்கள் ஓஎல்ல கணிதத்தை மிகவும் கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் கூடாக மற்றும் உங்களது காணொலிகள் மூலமாக கற்றுக்கொண்டோம். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் பூரணமாக ஓஎல்ல பாஸ் பண்ணினோம். அதுபோல் இப்போ ஏஎல்ல உங்களுடைய பங்களிப்பால் எங்களுக்கு அந்த பொருளாதார சிக்கலால் கிளாஸுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. நீங்கள் வழங்கின அந்த நிதி பங்களிப்பால் எங்களுக்கு
எங்களை கல்வியை முன்னெடுத்து செல்றதுல மிகவும் ஒரு பங்களிப்பா நீங்க இருந்ததுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோட இந்த பயனை நாங்க மட்டும் அனுபவிக்காம ஏனைய மாணவர்கள் அனுபவிக்கணும். இப்ப நாங்க பெற்றுக்கொண்ட வளத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு நிலையை அடைந்த பின்னர் மட்டுமல்லாது இப்போதும் தொடர்ந்து நாங்கள் இந்த பாடசாலையில் இணைந்து கொண்டு கணித பாடத்தை கற்பிப்பதற்காக திட்டமிடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். முடிந்தவுடன் அதனை மேற்கொள்வோம். இதுபோல நாங்க பெற்ற உதவியை போல எங்களுக்கு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து எங்களால முடிந்த உதவியை நாங்கள் வழங்குவோம். நன்றி. கபிண்ட பேர் என்னப்ப? என் பேர் பூஜிதன். ஓகே, நன்றி தம்பி. மற்ற தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி, உங்களோட கருத்தை. அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் வந்து சிறிய வயசுல இருந்து இந்த கணித அறிவு அவ்வளவு கண்டி இல்லை. நாங்கள் என் ஆசிரியர் பற்றாக்குறை அதன் காரணமாக இந்த டியூட்டரை வெளியில இதுக்கெல்லாம் போய்கொள்ளல, போக்குவரத்து பிரச்சனை. அதனால நாங்கள் ஓஎல் கூட யூடியூப் நீங்க இந்த பென் டிரைவ்ல இருந்த வீடியோவும் பார்த்தா நாங்கள் இந்த கொரோனா பிரச்சனைக்குள்ள கூட படிச்சுனாங்க. அதை படித்து கொண்டு எங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பிச்சு அதை கொஞ்சம் அறிவை வளர்த்து கொண்டு ஒரு ஆசிரியர்களோட வழிகாட்டல் மூலம் கணித பிரிவை தெரிவிச்சு சொன்னாங்க. இதுக்கான காரணம் கணித பிரிவு மூலம்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எங்களால் ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது. என்னன்னு சொன்னா இந்த பிரச்சனை எங்கட ஊர் பிரச்சனை இந்த கணித விஞ்ஞான பாடங்கள்ல கடும் சிக்கல. இந்த போன வர கூட 45% தான் பாஸ் வந்தது. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலை உண்டு. என்ற இந்த கூட குரூப்ல கூட போட்டு நீங்க ஆவலா எதிர்பார்த்திருந்ததும் சார் 45% தான் பாஸ் என்று எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் போயிட்டு நாங்கள் இந்த தடவை கண்டிப்பா நான் அதுக்காக நிறைய முயற்சி கொண்டு 100% என்று இந்த இடத்துல வாக்குறுதி அளிக்கிறேன். அத்துடன் இந்த கிளாஸ் டியூட்டருக்கெல்லாம் போறது சயின்ஸ் என்றாலே எவ்வளவு செலவு வேண்டியது உங்களுக்கும். இப்போ அதுக்கு நிதி இல்லை. நீங்க வழங்கின நிதி உதவி இல்லையா என்றால் நாங்கள் ஏல் கூட யூடியூப் தான் நம்பி இருந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் என்று சொன்னா போக்குவரத்தும் அப்படி. போக்குவரத்து கூட அதுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி மாதம் கூட பெரிய தொகை ஒன்று செலவாகி கொண்டு வந்தது. அது உங்களோட நிதி பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் அதை தொடர்ந்து நடத்துவது என்பதோ சாத்தியமில்லாத ஒரு காரியம். நாங்கள் வழங்கிய உதவியை நாங்கள் மட்டும் அனுபவிக்காமல் எங்கள் சமுதாயப்பட ஏனைய எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை நான் கட்டியெழுப்புகின்றதில் வாக்குறுதி அளிக்கிறது. நன்றி. நன்றி தம்பி. உங்களோட கருத்துக்கள்லாம் கொஞ்சம் முக்கியம். என்னென்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சமூகத்தின் வழிகாட்டு உயர்கல்வி கற்று வெளியில வரைக்க தம்பி நீங்கள் அந்த சமுதாயத்தை ஒரு மாணவர் நிலையை தாண்டி நீங்கள் சமூகத்தின் ஒரு தலைவர் மாதிரி கல்வி சமுதாயத்தை வழி நடத்துகிற ஒரு பொறுப்பும் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் சின்ன வயதிலே இவ்வளோ நிதானமாக இவ்வளோ பொறுப்புகளை உணர்ந்து நடக்கிறீங்கன்றது உங்களோட தனிப்பட்ட ஒரு ஆளுமை. உண்மையில அதை நாங்கள் பாராட்டுறோம். உண்மையில இப்போ வறுமையில தான் சாதிக்கப்படணும். அந்த வறுமை தான் ஒரு சாதனைக்குரிய அடிப்படை. கஷ்டம் இருக்கிற இடத்துல தான் திறமை இருக்கும். அந்த திறமை உண்மையா நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்களோட கஷ்டத்தை நீங்க மற்ற ஆளை பார்த்து உணர்ந்து கொள்வீங்க. நிச்சயமா உங்களால சாதிக்க முடியும் தம்பி. நல்ல எதிர்காலம் இருக்குது. மீண்டும் உங்களோட நல்ல வாழ்த்துக்கள். நாங்கள் 90 மாணவர் பழைய மாணவர் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். உங்களை நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க 2 பேரும் நிச்சயமா ஒரு பொறியாளராக இந்த இடத்துல வர வேணும், இந்த உதவி செய்ய வேணும். அதே நேரம் A-level பரீட்சைக்கு பிறகும் நீங்கள் தொடர்ந்து இந்த கல்வி பணியை ஈடுபட வேண்டும். உங்களை தொடர்ந்து மேற்படிப்புகளுக்கு ஏற்படுற இடங்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் தம்பி. நீங்கள் பயப்பட வேண்டாம், கவனமாக படிங்க. நன்றி தம்பி. இணைஞ்சு கதைச்ச உண்மையில நன்றி, சந்தோஷம். நீங்கள் கதைக்கணுமா தம்பி? ஆக்களோட வாழ்த்துறாக்குன்னு கதைங்கோ. கோமதி, வாசன், உங்கள் 2 பேருக்கும் திருப்பியும் வாழ்த்துக்கள். இப்ப நீங்கள் படிக்கப்படுற கஷ்டங்கள் எங்களுக்கு 90களில் இருந்த கஷ்டங்களுக்கு சில இடங்கள்ல ஒரே மாதிரி. அந்த நேரத்தில் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, மின்சார வசதி இல்லை, எல்லாரும் மண்ணெண்ணெய் விளக்கு மண்ணெண்ணோட இல்லை. அப்படித்தான் நாங்களும் கனவேர் துவங்கினாங்கள். அப்ப சில விஷயங்கள்ல அந்த எங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற இந்த முயற்சிக்கு ரூபன் எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்கள் தொடர்ந்து உதவி செய்வோம். நீங்கள் நம்பிக்கையோட உங்களோட சோதனை போய் எழுதுங்கோ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்றி தம்பி, நன்றி நன்றி. இதுக்கு மேலதிகமா ஓகே தம்பி, நீங்கள் பின்னுக்கு இருக்கலாம் தம்பி. வேற குவன் சார்? ஓம் சார்.
பேரண்ட் ஓ வந்திருக்காங்க ஓ அவங்களோட கதை இன்னும் ஓ கதை கதைக்கு. கொடுங்க. இந்த மாணவற்ற பேரண்ட்ஸ் இருக்கின அவங்களோட கதைப்பின. ஆமா வணக்கம். இல்ல வந்தாக்கு முதல்ல நன்றி உங்களை. லைன்ல இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். சார், அக்கா, டீச்சர் மொழிபெயர்க்கும் வணக்கம். வணக்கம். இதுன்னு சொன்னா இதுவரை காலமும் எங்களோட பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு படிச்சதற்கு நீங்க செய்த உதவியை நாங்க செத்தாலும் எங்களோட பக்க சார்பா அது இருந்து கொண்டே இருக்கும் சார். நீங்க அவ்வளவுக்கு எங்களை விட எங்களோட பிள்ளைகள சரியான ஊக்கம் வச்சு எங்களோட மக்களுக்கு அந்த உங்களோட உழைப்புல உங்களோட வேர்வை சிந்தின காசு கண்முழிச்ச காசுல பங்களிப்பு செஞ்சிருக்கிறீங்க. எங்களுக்கு வந்த விபத்துக்கும் கூட அதை விட எங்கள்கிட்ட என்ற உதாரணத்துக்கு என்ற புள்ள படிக்க போல என்ற ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் பட்டவர். அந்த நிலையில எனக்கு 10 ரூபா காசும் கூட என்ற சொந்த பந்தமே எனக்கு உதவி செய்யாத நிலையில என்ற மகன் கல்விக்கு ஆண்டியும் நீங்க மாசம் மாசம் கொடுத்த பணத்தை நான் மறந்து கொள்ளிடாது. இது மாதிரி என்ற மகன் படிச்சு நல்ல நிலைக்கு வந்து இதே இந்த ஸ்கூல்ல வந்து அவர் பங்களிப்பு செய்யணும். அதே மாதிரி எந்த புள்ள படிச்சு முடிச்சுதானன்றதை விட சார் இன்னும் நிறைய பிள்ளைகள் பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு செய்த உதவிய அதே மாதிரி இன்னும் வரும் சந்ததிகளுக்கும் நீங்க உங்களோட உதவி கிடைக்கணும் என்று இந்த நேரத்துல உதவி செய்த அனைவருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. அப்படி என்று இல்லாம நாங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு மட்டுமில்லை எங்களுக்கு தான் பிள்ளைகள். உண்மையில தமிழ் சமூகம்னா நாங்கள் ஒரு உறவாத்தான் பார்க்கிறோம். இங்க இருந்தாலும் நாங்கள் ஒரு உறவோட உங்களை பயணிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பா தீலவட்டை வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிராமம். இந்த கிராமத்துல நிச்சயமா கல்வி ஒன்றால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் தான் நாங்கள் இப்போ கடந்த 4-5 வருடங்களாக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு உண்மையில பிரதானமான காரணம் ஒரு ஆளுமை உள்ள அதிபர். இன்றைக்கு இருக்கிற அதிபர் கடந்த காலத்தில் தவேஸ்வரன் சார்ல ஆரம்பிச்சு முரளி சார்ல ஆரம்பிச்சு இன்றைக்கு இப்ப இருக்கிற புது அதிபர் வேற. ஒவ்வொரு அதிபர் மாற்றி ஒரு அர்ப்பணிப்பு இங்க முக்கியம். அதுக்கு பக்கபலமா இருக்கிற குவன் சார். அப்ப குவன் சார் இன்றைக்கு நீண்ட காலம் அவங்களோட பயணிக்கிறார். எப்போ அந்த திட்டத்தை ஆரம்பிச்சோமோ அன்றைய முதல் நாள்ல இருந்து இன்று வரை குவன் சார் வந்து எந்த ஒரு வேலையை சொன்னாலும் எந்த ஒரு தேவையை சொன்னாலும் எந்த மறுப்பும் இல்லாமல் இன்றைய கூட விடுமுறை நாள் அந்த பாதையில வராம உழவரம் சுத்தி 15-20 கிலோமீட்டர் அந்த மோட்டர் சைக்கிளை சுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இப்படியான அர்ப்பணிப்புள்ள அதிபர் ஆசை இருக்கிறான் முக்கியமான காரணம். நாங்கள் தர நிதி பங்களிப்பு மட்டும் இங்க இல்லை, அவைன்ற ஒரு சேவை இங்க முக்கியம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் அதிபர் ஆசிரியர் குறிப்பாக குவன் சார், தேவரன் சார், உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றோம். நன்றி சொன்னா காணாது, நீங்க சார் உதவிக்கு நன்றி என்ற வார்த்தை காணாது. நீங்க நிறைய சேவை செய்றீங்க. உங்களோட நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறது எங்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமா இருக்கு. நன்றி. மற்றம்மா கதைக்கணும்னா கதைங்க. நீங்க பாரு குவன் சார். ஆம் சார். மற்ற போயிட மற்ற கோபிராஜ்ல அண்ணா கதைக்கிறாரு. கோபிராஜ் வா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தம்பி, சொல்லுங்க. என்னன்னா எங்களோட ஊர் வந்து பெரிய பாதிக்கப்பட்ட கிராமம். நாங்க கூட படிக்கல, எங்களுக்கு அம்மா அப்பா கூட இல்லை 2 பேருக்கும். தம்பியை நான் தான் பார்க்குறேன். கஷ்டம் 2 பேருக்கும் சமைச்சு 2 பேரும் சாப்பிட்டு கஷ்டப்பட்டு தான் தம்பியை வளர்த்தேன். ஆனா இவ்வளவு கஷ்டத்திலையும் இந்த நிலைமையில அவன் படிக்கிறான்னு சொன்னா இங்க இருக்கிற ஆசிரியர்களும் உங்களுடைய சப்போர்ட்டு தான் காரணம். நான் ஒரு நிலைமைக்கு வந்தா இந்த ஸ்கூலை இந்த ஊரை உங்களை எல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, தம்பி மட்டும் இல்லை, அதே மாதிரி நிறைய பிள்ளைகள் எங்களோட ஊர்ல இருக்கு. அதை இனங்கண்டு நீங்க இன்னும் உதவி செய்ய வேணுமென்று கேட்டு இந்த உரையை முடிவு செய்யறேன். நன்றி தம்பி, நன்றி. உண்மையில கூட உணர்வான கருத்துக்களுக்கு நன்றி. குவன் சார். ஆம் சார். வேற ஜோயஸ்வரி வந்தவா? ஆம் சார், ஜோயஸ்வரி வாங்க. ஜோயஸ்வரி வாங்க. மற்ற இந்த முறை அந்த யூனிவர்சிட்டி எடுபட்டு இருக்கிற மற்ற பிள்ளையும் இருக்கிறாங்க சார். நம்மட அவதான் வீடியோ போட அவங்க வீடியோ தான் பெரிய எடுபட்டு அவ கூட்டியாங்க ஒரு கமல் பாப்போம். ஜோயஸ்வரி ஆடியோ ஒன்று அனுப்பியிருந்தோம். வாங்க வாங்க. உங்களோட அந்த ஆடியோ தான் நிறைய பேரை டச் பண்ணிருக்கு அவன் அந்த வீடியோ. முதலாவது பல்கலைக்கழகம் போற பிள்ளை. வாழ்த்துக்க மகள், பெருமையா இருக்கு. முதலாவது தீலவட்டி என்ற ஒரு பொம்பளை பிள்ளை பல்கலைக்கழகம் போற சொத்து. பாராட்டுகள் மகள். உங்களை சந்திச்சு நீங்க உருவாக்கின பிள்ளை, உங்களோட சப்போர்ட்ல ஆரம்பத்துல இருந்து வளர்த்த பிள்ளை. ஆண்டு 10ல இருந்து. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க மகள், என்ன செய்யணும்? இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சார். தரம் 10லிருந்து தொடர்ந்து உயர்தரம் கற்பதற்குமான உதவியை வழங்கியிருந்தீங்க. கஷ்டப்பட்டு தான் சார் படிச்சது. நீங்க வழங்கிய நிதி இல்லாட்டியங்களை படிச்சுக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. தரம் 10லிருந்து பிரத்யேக வகுப்புகள் எதுவும் வந்து உங்களுடைய கல்வி நிலையத்தினுடைய அனுசரணையோடு படிச்ச நாங்க. உங்களுடைய நிதி உதவி இல்லாட்டி எங்களால படிக்க முடியாத நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும் சார். உங்களை மீண்டும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் சார். நன்றி.
நன்றி மகள், நன்றி. உண்மையில இதுல வந்து நன்றி சொல்ற நீங்க எங்களுக்கு நன்றி சொல்றதை விட நீங்கள் இந்த கல்வியில நீங்க பெற்ற பயனை நீங்க ஏற்கனவே ஸ்கூல்ல படிப்பிக்கிறீங்க என்னம்மா? ஆமாம் சார். ஸ்கூல்ல அன்னைக்கு சந்திச்சுனா தானே நீங்க அதே மாதிரி தொடர்ந்து உங்களால முடிஞ்சதை இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் அதே மாதிரி உங்களால முடிஞ்ச ஆட்களுக்கு அந்த சேவையை செய்யுங்க. பல்கலைக்கழகம் போக மட்டும் அந்த உதவி செய்யுங்க. உங்களுக்கு பல்கலைக்கழக படிப்பில் ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டாலும் குவன்சர் ஊடாக உங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கான உதவிகளை நாங்கள் நிச்சயமா செய்வோம். சிறப்பாக படிச்சு ஒரு பட்டதாரியா முதலாவது ஒரு பட்டதாரியாக நான் நினைக்கிறேன் குவன்சர் ரவிசர் அப்புறம் நீங்களாம் போறீங்க கேம்பஸுக்கு என்ன? இப்ப தீலவட்டையில இன்னொரு போய் போறாரு. அவர் இங்க கிரேட் 9 மட்டும் படிச்சவர். அதுக்கப்புறம் போயிட்டாரு. நம்ம நடத்தின ஈவினிங் கிளாஸ்ல ஜாயின் ஆயினவர். ஆனா ஏஎல்ல சந்துவல்ல, ஓஎல்லும் சந்துவலி, ஏஎல்லும் சந்துவல்ல செஞ்சவர். அப்ப உண்மையில ரவிசருக்கு பிறகு போற முதலாவது பட்டதாரி வாதானே என்ன? இருந்து எத்தனை வருஷம் ரவி சார் கேம்பஸுக்கு போய் இப்போ 10 வருஷம் 15 வருஷம் இல்ல கூட இருக்கீங்க சார். கூட அதுக்கு புறா போற முதலாவது ஒரு பட்டதாரி. அது உண்மையில அந்த பெருமா மகாஜனா உங்களுக்கு தான் சாரும். வேண்டாம் உங்களோட பங்களிப்போட அந்த மாணவியை நாங்கள் வளர்த்தெடுத்து கொண்டு வந்து விட்டு இருக்கிறோம். பாராட்டுகள் மகள், உங்களோட சேவை தொடர வேணும். நாங்கள் அடுத்த முறை வரைக்கும் உங்களை சந்திக்கிறேன். நீங்க பல்கலைக்கழகம் போய் அதிலேயும் சிறப்பு பட்டங்கள் பெற்று மேல் படிப்பு படிக்க வேணும். ஒரு நல்ல நிலைக்கு வர வேணும். இந்த கிராமத்துக்கு உங்களால் சேவையை செய்ய வேணும். அது உங்கள் குடும்பத்துக்கும் உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை செய்து இந்த வறுமை ஒன்றை நீக்கிறக்கு ஒரே வழி கல்வி மட்டும்தான். நீங்கள் என்னதான் சொத்து சேர்த்தாலும் சொத்து அழிஞ்சு போயிடும். கல்வி ஒன்று இருந்தால் இப்போ அந்த மதிப்பு இருக்குது. உண்டே நீங்கள் கேம்பஸுக்கு போன அப்புறம் உங்களுக்கு இருக்கிற மதிப்பு கூடி இருக்குது. உங்களோட கிராமத்தில் உங்களோட குடும்பத்துக்குரிய ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கு. அந்த கிராமத்துக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் மட்டுமில்லை ஒரு கிராமத்தை வாழ வைக்கிறீங்க. உண்மையில நீங்கள் ஒரு வழிகாட்டி மகள். அது பொம்பளை பிள்ளை போகிறான்றது இன்னும் 2 மடங்கு சந்தோஷம் உங்களுக்கு. எப்படியான மாற்றங்கள் பெற வேணும் இந்த கிராமத்திலிருந்து. பாராட்டுகள் மகள். நன்றி. ஜோகேஸ்வரி இருக்கிறாங்க எங்களோட முதல் பிள்ளை. வாங்க. எங்களோட ஈக்கல்வின்னா முதலாவது பிள்ளை வெள்ளான் ஆரம்பிச்சிருந்து வளர்த்து இன்றைய கொண்டதை எங்களோட முதலாவது மூத்த பிள்ளை வெள்ளான். வணக்கம் மகள், எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்ல சார், இருக்கேன். இருக்கிறீங்க மகள் என்ன? ஓகே. உண்மையில இதுல வந்து மற்ற ஆட்களை நாங்க சொன்னாலும் இவ்வளவு பேருக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்தா நீங்களான் மகள். இன்றைய கணிதபாடர் ஆசிரியர் இல்லாம இடத்துல நீங்கள் படிப்பிச்சு உருவாக்கின ஒவ்வொரு மாணவனும் தான் இன்றைக்கு பல்கலைக்கழகம் போய் கொடுக்க. நீங்களும் ஒரு தாய் சாணத்திலாம் அவைய பார்க்க வேணும். அந்த சந்தோஷம் உங்கள்கிட்டையும் இருக்கு. நீங்கள் முதல் பேச்சில் படிச்சு கணிதபாடத்துல சித்தி எடுத்து நீங்கள் ஆசிரியர் இல்லாமல் நீங்கள் படிப்பிச்சு மாலை நேரம் இரவு நேரம் நீங்க அந்த ஒரு கட்டத்துல மருத்துவக்களை தான் படிச்சிருங்க என்ன? கொரோனா டைம் இல்லாம அது 6 பேருக்கு அடுத்து வந்தால் டீச்சர்ஸ் வர மாட்டேன்னா நீங்களாம் ரன் பண்ணுவீங்க. இப்போ எத்தனையோ பெரிய சமூக பொறுப்பா நீங்க செய்திருக்கிறீங்களம்மா. இப்போ நீங்கள் பல்கலைக்கழகம் போகாட்டியும் மற்றாக்கள் போகிற பெருமை நீங்கள் போகிற மாதிரி தான். இப்போ அவ்வளோ பெருமைக்கும் சொந்தக்காரர் நீங்கள். அப்போ உங்களை அவ்வளோ இலவாக நாங்கள் விட மாட்டோம், கைவிட மாட்டோம். அப்போ கொஞ்சம் பொறுங்க மகள். இப்போ இந்த கட் அவுட்டுகள் எல்லாம் முடியட்டும். நான் ஏற்கனவே கலைச்சினா உங்கள்கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு வழியில் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். எந்த ஒரு வழியிலேயாவது நீங்கள் மேல் படிப்பு படித்து ஒரு பட்டதாரியாகத்தான் உருவாகணும். அது தீலவட்டேன்னு 2வது பட்டதாரியா நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்தாலும் அப்படி விட்டு போட மாட்டோம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதெல்லாம் அந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் கொலிச்சு கிடைக்குதோ அதில் அப்படி சரி வராட்டி நாங்கள் அடுத்ததாக எக்ஸ்டர்னலாக வெளிவாரி பட்டதாரியாக படிக்கிறதுக்கான முழு உதவியை நாங்கள் செய்வோம். என்ன நீங்க சொல்லுங்கம்மா உங்களோட அனுபவம் இந்த தீலவட்ட கிராமத்தில் நீங்கள் இப்போ வந்த ஆட்களுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டி நீங்கள் இப்போ உணர்றீங்களா இப்போ இதை? நான் ஏற்கனவே ஓஎலுக்கு சந்துவலிக்கு தான் போற ஐடியா இருந்த. சந்துவலியில படிக்கணும். திடீரென்று ஓஎல்ல இங்க வச்சுட்டாங்க. அப்ப இங்க வைக்க போல இங்க மெக்ஸ் பாடத்துக்கு டீச்சர் இல்லை. டீச்சர் இருந்தாங்க, அவங்க தமிழ் பாடத்துக்குரிய டீச்சர். அவங்களுக்கு கணித பாடத்துக்கு டீச்சர் இல்லாத காரணத்தால தமிழ் பாட டீச்சரே கணித பாடம். அவங்களுக்கு இப்ப தமிழ் பாட டீச்சர் ஒரு ஆள் கணித பாடம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தானே. நம்மளால அதை உணரும். ஆனா அவங்களால ஏன்ற அளவுக்கு எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதை வச்சு நாங்க படிச்சு இருக்க போல உங்களோட அதாவது அண்ணரம் இருந்த ஈக்கல் விஷயத்தி என்ற அந்த இதால ஒரு இது லேர்னிங் சென்டர் ஒன்று அமைச்சு தந்தாங்க. அதுல இருந்து மேக்ஸும் படிச்சது சயின்ஸும் படிச்சது அதெல்லாம் எங்களுக்கு இப்ப டீச்சர் படிக்கிறத எங்க எடுத்து அந்த லேர்னிங் சென்டர்ல அதுல பார்த்து படிக்க போல உங்களுக்கு கொஞ்சம் இந்த இலகுவாக அந்த சில நுட்பங்களை விளங்கி கொண்டு திரும்ப அதை கிரகிச்சு எடுக்கக்கூடியதா இருந்துச்சு. அதை நடத்தான் ஓஎல்ல இந்த என்னாலே பிசிடியே எடுக்க முடிஞ்சது. அதுக்கு மிகவும் நன்றி இந்த குழுவுக்கு.
அடுத்தது ஏழுக்கு போக்கல ஏழுக்கு நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன். எனக்கு போனேன்னு இப்ப ஸ்கூல்ல இப்ப ஓஎல்ல படிக்க வச்ச மாதிரி தானே ஏஎல்லையும் படிக்க வைப்பாங்க, ஈஸியா இருக்குமென்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. ஸ்கூல்ல படிக்கிறதை விட கிளாஸுக்கு போய் படிச்சா தான் நிறைய படிக்கலாம், நிறைய தெரிஞ்சு கொள்ளலான்ற ஒரு நிலை வந்துச்சு எனக்கு. அந்த டைம்லயும் அந்த குழு தான் எனக்கு, அதாவது உங்களோட உதவியால தான் நான் இந்த இது சூம் கிளாஸுக்கோ அல்லது ஏனைய கிளாஸுகளுக்கோ மேலதிக கிளாஸுகளுக்கோ என்னால போய்கொள்ள ஏண்டதாக இருந்தது. அந்த வகையில அதுக்கு உங்களோட நான் இந்த இந்த ஏற்கனவே B2VC எடுத்தேன்னா அந்த அந்த 2VC எடுக்கிறதே உங்களால மட்டும்தான். ஏனென்றா நான் ஏழுக்கு கிளாஸுக்கு போகாட்டி அந்த ரிசல்ட் எனக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா கட்டாயம் அந்த அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு போன் வசதியோ அல்லது ஏனைய கிளாஸ் வசதியோ செஞ்ச அந்த உங்களுக்கு தான் எனது மிக மனமார்ந்த நன்றி. என் குடும்ப சார்பாகவும் இந்த தீலவட்ட ஸ்கூல்ல உங்களோட செலவுல படிச்சிருக்க எல்லா மாணவர் சார்பாகவும் நன்றி தெரிஞ்சுக்கொள்ள. நன்றி. நன்றி மால். பெரா வாசன் இருங்க மகள் இருங்க இருக்கா பெரா கதைங்க. ஆமாம் ரூபன் நான் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அந்த காலத்துல இருந்து இந்த பிள்ளைகள அக்கறையில் காட்டின இதுவும் உங்களோட லீடர்ஷிப், நீங்கள் செய்த விஷயங்களை பார்க்க எங்களுக்கே அது ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்குது. நாங்களே எங்களை பார்த்து நாங்கள் சில விஷயங்கள்ல முன்னேற்ற விரும்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ரூபன்னா சொன்ன மாதிரி எப்படி போக போறீங்களோ, என்ன படிக்க போறீங்களோ அதுக்கு நாங்கள் உறுதுணையாக எப்பவும் இருப்போம். நினைக்கிறேன் நாளடைவில் எங்களோட தரப்புல இருந்து கோமதி, ரூபினி யாராவது உங்களோட ஒரு நேரடி தொடர்பை வச்சிருப்பினோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைகள், உங்களோட அபிப்பிராயங்களை நீங்கள் நேரடியாக தெரிவிக்கலாம். ஒரு சங்கடம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான இதெல்லாம் செய்கிறது எங்களுக்கு என்ன உதவியாக இருப்பினோம். அப்போ நன்றி. சரி, நான் முடிக்கிறேன். கோமதி அன்மியூட் பண்ணிருக்காதீங்க. நல்ல சந்தோஷம் ஜோகேஸ்வரி உங்களோட கேட்டது. நீங்கள் நீங்கள் எங்களுக்கு ஒரு ரோல் மாடல். இந்த நினைக்கிறேன் நாங்கள் செய்யற சேரிட்டி எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடல் மாதிரி நீங்களும் படிச்சு மற்ற பிள்ளைகளையும் படிப்பிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டாந்துருக்கிறீங்க. நல்ல ஒரு ஆளுமையான பிள்ளை நீங்கள். நல்லா படிச்சு நல்லா இதா சிறப்பா வரணும் மட்டும் எங்களோட வாழ்த்துக்கள். உங்களோட ஸ்கூலுக்கே நீங்கள் ஒரு ரோல் மாடல் தானே. நல்ல சந்தோஷம். நான் கதைச்சிருக்கேன் 2 முறை உங்களோட. என்ன தேவை என்றாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் இப்ப காலேஜ் எஜுகேஷன் துவங்கிட்டீங்களோ? இல்ல. எப்ப துவங்கு? இல்ல ரிசல்ட்ஸ்க்கு வெயிட்டிங். உங்களோட கட்டோட கிளியர் பண்ணி படையில நம்ம காலேஜ் அப்படி இருக்கு தானே. எப்போ எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி முடிப்பேன்னு உங்களோட செட் ஸ்கோர் குவன்சரோட கதைச்சு நாங்கள் இல்ல. நான் என்ன என்ன நடக்க போகுது? இன்னும் செகண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட் வரல சார். அப்ப இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆமா, கிடைக்கும். அவாக்கு 2 ஃபியூச்சர் இருக்கு. ஏதோ ஒன்று கட்டாயம் கிடைக்கும். அது கிடைக்காட்டி நாங்க வழி ஒன்று செய்யணும். நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் ஜோகேஸ்வரி. நீங்க ஒன்று யோசிக்காதீங்க. கண்டிப்பா பட்டதாரி ஆகி தான் போடுவோம். பயப்படாதது. எங்களுக்கு வேணும் அப்படியா நாக்கு. ஓகே, நல்ல சந்தோஷம். மூத்தா பிள்ளை இல்ல அப்படி விட்டு போக மாட்டேன் லேசில. என்ன வேற எங்கட குரூப்ல கதைக்கும் வாசன்? ஆமாம். அது என்னன்னு சொன்னா அந்த பயத்து மேயத்தை கதைக்கக்கூடாது, உரிமையோட கேட்கலாம் எங்கள்கிட்ட. நீங்கள் அப்படியால் நீங்க அந்த பயப்புறவோடும் நடுக வீட்டை தானே உதவி கேட்கிறோம் இல்லை. நாங்கள் ஒரு குடும்பமாகட்டும். ஸோ நீங்கள் கோமதி அக்காக்கோ கோமதி ஆண்டி என்று சொல்றீங்களோ அக்கா நீங்கள் இந்த உரிமையோட கேட்கலாம். கூட உதவி அங்கே மற்ற ரூபனையும் கேட்டுருக்கிறான் நினைக்கிறேன். 2 பேரை தொடர்பை வச்சிருங்க. மற்ற ரூபன்னா இந்த இவ சொன்ன மாதிரி இந்த நார்மலா வேறு இடங்கள்ல இருந்து இந்த என்ன சொல்றது யூனிவர்சிட்டி போறதுக்கு ஒரு இதொன்று லிஸ்ட்டுகள் ஒன்று பெருசா வரும். பெரிய அமௌண்ட் ஆஃப் லிஸ்ட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணலான்டா அதுவும் நாங்கள் முடிஞ்ச சப்போர்ட்டாக செய்து யூனிவர்சிட்டி கொண்டு அந்த பொம்பளை பிள்ளை யூனிவர்சிட்டி போறோன்னு சொல்லி கொண்டு காட்டினீங்க. நார்மலா ஒரு லிஸ்ட் ஒன்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாண்டு இல்லை. எனக்கு அந்த 2-3 இதுகள் வந்து அது வெளியில இருந்து அதுல பெரிய லிஸ்ட் ஒன்று அனுப்பி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சத்துக்கிட்ட முடியுது. அவைக்கு இந்த லேப்டாப் அது கணக்கா ஒரு லிஸ்ட் ஒன்று குடிக்கணும். அதுல இருக்கா நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது என்னன்றுக்கா பாத்தங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா பாப்பா நாங்கள் உங்களோட குரூப்போட சேர்ந்து அந்த பிள்ளைகள் பூரா படிச்சு முடிச்சாச்சு. நீ யூனிவர்சிட்டிக்கும் அதே அளவு சப்போர்ட்டோட விடணும் இல்ல. எங்க இருந்து வந்து அந்த பிள்ளை வந்து பருங்கையோட விடையில அது. ஸோ அப்போ அதுகளுக்கு நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. அதுகளும் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். உங்களோட வேலை படிக்கிறது தான்.
மனதை தளர விடக்கூடாது. யூனிவர்சிட்டி இப்போ நான் கணக்க பிரச்சனைகள் பேஸ் பண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து போறீர்கள். அது பரந்த இடம், பரந்த வட்டம், மனப்பான்மை உள்ள மனிதர்கள் அங்கே வருவார்கள். கிண்டல்கள் கேலிகள் கனவாக இருக்கும். எல்லாத்துக்கும் கூட மைண்டை சொல்லி நீங்கள் ஒருமைப்படுத்தி எங்கேருந்து வந்து நான் என்ன என் டார்கெட் என்ன எத்தனை பேர் பார்த்தோன்னு இருக்கணும்ன்ட்டு உங்களோட மைண்டுக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் தொடர்ந்து. அப்போதான் நீங்கள் உங்களோட இலக்கை அடைய முடியும். மனதை சிறத விடாதேங்கோ. இதுதான் என் அட்வைஸ். ஸோ உங்களுக்கான உதவிகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஏதோ ஆண்டவன் எங்களை ரன் பண்ண வைக்கிறான், இன்னும் ஒரு 10 வருஷம் ரன் பண்ண விட்டான்னா ஓகே வெல்டன்னு தான் சொல்லலாம். இப்போவே நாங்கள் 50 வந்துட்டோம், 50 அரை செஞ்சரி அடிச்சிட்டோம். என்ன 10 வருஷம் ஓடணும் ரூபாய் அளவுக்கு இல்லைன்றாலும் பார்ப்போம். 10 வருஷம் ஓடிட்டோம்னா பேருந்து அது ஓடலாம். 10 வருஷம் நாங்கள் ஓடிட்டோம்னா பேருந்து தானா ஓடும் எங்கிற வண்டி. அது அது வேற விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஆனபடியே அதுக்கும் பயம் இல்லை. நீங்கள் உரிமையோட எல்லாத்தையும் கேட்கலாம், கொள்ளலாம், கூட கதைக்கலாம். மற்ற யாரும் கூட தொடர்பு இருக்கணுமோ அவையோட எல்லாம் ஒன்றும் கூச்சப்படாம கதைங்கோ. பெருவன் தானே வந்தா தெரியுமா இவ்வளோ சாதாரணமான ஆக்களா இவர்கள்னு நான் இப்போ நாங்கள் இங்கே ஒன்றும் பெருசா இல்லை. அங்கே எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ரூவண்ணா. நன்றி வாசன், நன்றி. கருத்துக்களுக்கு நன்றி. இல்ல ஜெஸ்ஸி கதைக்கிறீங்களா? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி இருக்கிறீங்க, ரூபன் இருக்கிறீங்க. கதைங்க ஜெஸ்ஸி, கதைங்க. ஜெஸ்ஸி நான் வீடியோக்கு வரையில வேற கதைக்கிற ஜெஸ்ஸி வேறான். உங்களுக்கு அந்த காசுகள் எல்லாம் ஒழுங்கா அந்த டைமுக்கு போட்டு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற வேறான் முழுக்க மேனேஜ் பண்றவர். ஜெஸ்ஸி இதான் ஃபர்ஸ்ட் டைம் கதைக்கிறேன், கதைங்க. இந்த என்ன யோகேஸ்வரி இவ்வளவு உதவி ஸ்கூல்ல செய்து கொண்டிருக்கிறது பெருமையா இருக்குது. நாங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு தொகை, அதை மேனேஜ் பண்ணி கொண்டு செய்கிறோம். மற்ற அந்த யூனிவர்சிட்டி போகிற பிள்ளைக்கும் வாசன் சொன்ன மாதிரி எங்களால் இயலக்கூடிய உதவியை செய்கிறதுக்கு எங்களோட குரூப் தயாராக இருக்குது. மற்றது ஏலெவல் எடுக்கிற பிள்ளைகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த முதல் போகிற அந்த பெண் பிள்ளை மாதிரி யூனிவர்சிட்டிக்கு எந்த ஒன்று வந்து வாழ்த்துறேன். ஓகே, நன்றி நன்றி ஜெஸ்ஸி, நன்றி நன்றி. வேறு யாராவது கதைக்க இருக்கா யுவஸ்ரீயோட? சகூர்ஸ்வரம் ஏதோ கலைக்க போறேன்னு சொன்னீங்களா? இல்ல முடிச்சிட்டு சொல்ற கலைப்போமா? நில்லுங்க, நான் தீவிரவாட்டி முடிச்சு அனுப்பிட்டு. யோகேஸ்வரி, நீங்கள் என்னண்டா 2 விஷயம் தான் சொல்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட செகண்ட் லிஸ்ட் வரட்டும். செகண்ட் லிஸ்ட் வர விட்டு நாங்க ட்ரைனிங் காலேஜை பற்றி கதைச்சிருக்கிறோம். நான் ஏற்கனவே கதைச்சு கொண்டு இருக்கிறோம். குவன்ஸோட கதைங்கோ மேற்கொண்ட உதவி தேவையாண்டா. மற்ற இப்போ யூனிவர்சிட்டி போகிற பிள்ளைகள் உங்களுக்கு அந்த பல்கலைக்கழகம் உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் ஏதாவது பெரிய செலவுகள் தேவைகள் இருந்தால் அது சம்பந்தமாக குவன்சர் கதைச்சு தெரியப்படுத்துங்கோ. முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்து தரலாம். இந்த கணித பாடத்தில் எக்ஸாம் இருக்கிற பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் தேவை வரைக்கும் அதை பற்றியும் கதைப்போம். நன்றி நன்றி யோகேஸ்வரியா. நான் திருப்பி கதைக்கணும் எங்களுடைய குவன்சர் வேறையா கதைக்க இருக்காங்களே. வணக்கம். ஓகே, அப்ப குவன்சர் நீங்கதான் முக்கியம். உண்மையில இவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான். உங்களுக்கு பின்னுதான் நாங்க நிக்கிறோம். உண்மையில அதிபர் மாறிக்கொண்டே 3 அதிபருக்கு கீழே நீங்க விழுந்து கொண்டிருக்க உப அதிபரா இன்றைக்கு இருக்கிறீங்க. அப்போ உண்மையில ஆரம்பிச்சு வச்ச சேர்ல இருந்து இன்றைக்கு இருக்கிற அதிபர் வேற 3 அதிபரோடையும் இந்த திட்டத்தை எங்களோட இணைஞ்சு இணைப்பாளரா பாடசாலையை எங்களை இணைக்கிற இணைப்பு பாலம் நீங்கள். அப்போ நீங்கள் எங்களோட வயது குறைவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சில ஆளுமைகளையும் சில பொறுமைகளையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் உண்மையில எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் அந்த வேலைகளை மிக சிறப்பாக நீங்கள் உரிய காலத்தில் செய்து கொண்டிருக்கிறீங்கள். நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்து மாணவ அனுப்புகிற பெரும்பாங்கு உங்களை பொறுத்து இருக்கு. ஏனென்றா இந்த உதவிகள் கிடைச்சாலும் கூட அந்த உதவிகளை சரியான முறையில் ஒழுங்கமைக்கிறது மற்றும் அந்த தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் உண்மையில இந்த வெளிப்படையாக சொல்லலாம். இந்த திகழப்பட்ட இருந்த கோரிக்கை ஒன்று கேட்குமா இருந்தால் ஒரு காலம் மாஜனா இல்லையான்னு சொல்றேன்னா அவ்வளோ தூரம் உங்களோட கோரிக்கைகள் நியாயமாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. எந்த ஒரு கோரிக்கையும் இன்று வரை நீங்கள் கேட்ட எந்த ஒரு கோரிக்கையும் மாஜனா இன்று வரை நிராகரிக்கல. அது சில கூடவா இருக்கலாம் குறைவா இருக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட அளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கா. அதில் சிறப்பாக உங்களோட நம்பிக்கையோட உங்களோட நிர்வாகம் அதுக்கு சிறப்பான இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன் சார். சில இடத்துல நிர்வாக ரீதியில் சில கடுமையாக உங்களோட போயிருக்கலாம். ஆனால் செயற்பாட்டு ரீதியில் உங்களோட செயற்பாடை எப்போ நாங்கள் பாராட்டுறோம். சொல்லுங்க சார். வணக்கம் ரூவன் சார், அதே போல பராண்ணா, வாசண்ணா, கோமதி அக்கா, அதே போல ஏனைய அண்ணாக்கள் அக்காக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே உங்களை எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் நினைக்கிறோம் ஒரு 2.5 வருஷத்துக்கு பிறகு இது முதல் நாங்கள் கதைச்சினாங்க. எங்களோட முன்னாள் அதிபர் தவனேஸ்வரன் சார் இருக்கக்குள்ள இந்த பிள்ளைகளை ஏஎலுக்கு சப்போர்ட் பண்ணுற நேரம் இப்படி ஒரு மீட்டிங்கில் நாங்கள் கதைச்சினாங்க. இப்போ அதை திரும்ப நாங்கள் கதைக்கிற நேரம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம், கிடைச்சிருக்கு எங்களுக்குன்றதுல உண்மையிலே நீங்கள் பண்ணின அந்த உதவியை நினைச்சு எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இந்த நேரத்தில்.
இந்த பிள்ளைகளை உண்மையை வளர்த்தெடுத்ததுல உங்களோட பிள்ளைகள் தான் என்றுதான் நான் சொல்லுவேன். இப்ப நாங்க எங்கட கடமை நாங்க கட்டாயம் செய்ய வேணும். இப்ப நாங்க ஓயல் வரையில் எங்கட பாடசாலை இருந்தாலும் எங்கட இப்ப நான் இருக்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஊர். அப்ப எந்த தம்பி தங்கச்சி மாதிரி தான் இந்த பிள்ளைகள். அப்ப நான் செய்ய வேண்டிய கட்டாய கடமை இருக்கு என்ற நான் எனக்கிட்ட படிச்ச பிள்ளைகள் என்ற அடிப்படையில இருந்தாலும் நீங்க இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து அங்க போய் எங்களோட பிள்ளைகளை மறக்காம எங்களோட சமூகத்தை மறக்காம தமிழ் சமூகம் தொடர்ந்தும் பின்னடைஞ்சு போகக்கூடாது, கல்வியில முன்னுக்கு இருக்கணும், அது மட்டும் தான் எங்களோட சொத்து என்ற அந்த இதுல அந்த தமிழ் உணர்வால எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அது பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப யோகேஸ்வரி அதே போல டினோஜா டிரெக்டாவே பல்கலைக்கழகம் போறா. அதே போல இன்னும் ஒரு மாணவன் பல்கலைக்கழகம் இப்ப யூனிவர்சிட்டியில இருந்து கொண்டிருக்கிறார். அவரும் தீலவட்ட பாடசாலைக்குரிய மாணவன் தான், அவரும் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறாரு. இப்படி இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் போய் கொண்டிருக்கிறாரும். அதே போல 2 பிள்ளைகள் இந்த முறை கணித பிரிவுல பரீட்சைக்கு தோற்றுறது முதலாவது பெரிய ஒரு வெற்றி. இல்லாட்டி கணித பாடம் என்றது கணித விஞ்ஞான பிரிவுன்றது எங்கட பிரதேசத்தை பொறுத்த அளவுல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் பெரும்பாலும் கலைப்பிரிவுல தான் படிப்பாங்க. கலைப்பிரிவுல படிச்சு ஒரு சாதாரணமாக ஒரு ரிசல்ட் எடுத்து பல்கலைக்கழகம் அல்லது வெளிவாரியாக செய்யற முறை தான் இருந்தது. ஆனா இந்த கிராமத்துல இருந்து முதலாவது கணித பிரிவுக்கு இந்த பிள்ளைகள் போறதுக்கு முழுக்க காரணம் நீங்க தான். தரம் 10ல இருந்தாலும் சரிதான், 11 கோவிட் டைம்ல அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்த நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தியிருந்த நீங்க. அதே போல அந்த பிள்ளைகளை தங்க வச்சு இந்த பாடசாலையில படிக்க வைக்கிறதுக்கு முழுவதுமாக சப்போர்ட் பண்ணியிருந்தேன். இல்லாட்டி எங்களால நாங்க நினைச்சே பார்த்திருக்கீங்களா இந்த பிள்ளைகளை நாங்க கணித பிரிவுக்கு அனுப்பியிருப்போம். இந்த பிள்ளைகள் திங்கட்கிழமை கணித பிரிவுல பரீட்சை எழுத போகுதுன்றதை நாங்க நினைச்சே பார்த்திருக்கீங்களா? அது அந்த பிள்ளைகளும் சாதாரணமாக ஒரு ஓயலோட நின்றிருக்கலாம் அந்த பிள்ளைகள், அல்லது ஏஎலுக்கு போயிருந்தாலும் ஒரு கலைப்பிரிவுல தான் அந்த பிள்ளைகளும் படிச்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கும். ஆகையால முழுக்க இந்த பெறுவருக்கு நல்ல விடயங்களுக்கு காரணமாக நீங்க இருக்கிறீர்கள். உங்களை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம் இந்த சமூகம். அதே போல பார்த்தீங்களாக இருந்தால் எங்கட இந்த முறை 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதாவது இந்த முறை ஓயல் எழுத போற பிள்ளைகள் 2024 மார்ச் மாதம் அவங்க ஓயல் எழுத போறாங்க. அவங்களோட பெறுபேறுகள் கிட்டத்தட்ட இப்ப எங்கள்கிட்ட 7A என்ற நிலையில இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட முழு இலக்கும் கணித பிரிவுல கற்க வேணும், நாங்க ஒரு பொறியியலாளர் ஆகணும்ன்றதெல்லாம் 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது, நாங்க ஒரு டே எடுப்போம். ஆங்கிலம் சில வேளைகள்ல எங்களுக்கு தடையா இருந்தாலும் நாங்க 8 எடுப்போம். ஆனா எங்களை கணித பிரிவுல படிக்க வைக்கணும் நீங்க என்றதுலதான் அவங்க 2 பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், ஏற்கனவே 2 அண்ணாக்கள் இப்ப இந்த முறை ஏழு எழுத போறாங்க, அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்காக உதவி செஞ்சு கொண்டிருக்கிற மகாஜனா 1990 பேட்ச் அண்ணாக்கள் அக்காக்கள்கிட்ட நாங்க கதைச்சு பார்ப்போம், அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதான் நாங்க பெருசா நம்புறோம். ஆகையால உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஆகையால நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓயல்ல நல்ல முறையில நீங்க எழுத வேணும், நல்ல ரிசல்ட் எடுக்க வேணும் தான் அந்த பிள்ளைகள்கிட்ட நாங்க சொல்லியிருக்கிறோம். அதே நேரம் நீங்க உருவாக்கின அந்த பிள்ளைகள் ஒரு காலம் அந்த சுயநலம் கொண்டவர்களாக இல்லை. சில நேரம் பார்த்தமாக இருந்தால் சில பேர் உதவியை மட்டும் பெற்றுக்கொண்டு சமூக நோக்கற்றவர்களாக சில பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தமாக இருந்தால் ஒரு மாணவன், இப்ப நாங்க சில பிள்ளைகள் அந்த இப்ப பல்கலைக்கழகத்துல 1ஆம் வருடத்துல இருக்கிற மாணவன் 9ஆம் ஆண்டு மட்டும்தான் 9 வரையில தான் இங்க படிச்சிருந்தாலும், ஆனா அவர் இங்க முழுக்க காலையில வந்து பாடசாலையை தொடங்குறதுல இருந்து பின்னிற கிளாஸுக்கும் அந்த பொடியன் எங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதே போல டினோஜா நாங்க கூப்பிட்ட உடனே டினோஜா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதே போல யோகேஸ்வரி டெய்லி எங்களுக்கு வந்து எங்களோட அந்த சின்ன பிள்ளைகளுக்காக, அதாவது 6 to 9 அந்த பிள்ளைகளுக்காக கணித பாடத்தை கற்பிச்சு கொண்டிருக்கிறாவோ. அதே போல இந்த கணித பிரிவுல கற்கிற இந்த 2 பிள்ளைகளும் எங்கள்கிட்ட தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க, நாங்க இந்த முறை இந்த முறை ஓயில் எழுதுற பிள்ளைகளுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், கிளாஸ் செய்யறோம் அப்படின்னு கேட்டாங்க. நாங்க தான் சொல்லியிருக்கிறோம், இல்லை நீங்க போண்டும் எங்களுக்கு செய்ய தேவையில்லை, நீங்க ஏஎல் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏனென்றா நாங்க 2 பேரையும் உருவாக்கி போட்டு அவங்கள்ட்ட அதுக்கு பிறகு நாங்க பயனடைஞ்சு கொள்றது தான் சரியா இருக்கும். ஏனென்றா அவங்க எக்ஸாமை வச்சு கொண்டு இங்கே எங்களுக்கு மற்ற பிள்ளைகளுக்காக வேலை செய்யற நேரம் சில வேளைகளில் அவங்களோட கிளாஸ்கள் அடிபடலாம், அல்லது இதுக்கு நேரம் செலவழிக்கிற நேரங்களில் அவங்களோட கல்விகளில் சிக்கல்கள் வரலாம் என்ற நாடி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம், இந்த அவங்களோட ஏழை முடிச்ச கையோட எங்களோட பிள்ளைகளுக்காக நீங்க வேலை செஞ்சோ, உங்களோட சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக இந்த பாடசாலையில் நீங்க செயலாற்றுக்கொண்டு சொல்லியிருக்கிறோம். நானும் அதிபரும் அதே போலதான்
திட்டமிட்டிருக்கும். நிச்சயமாக அந்த 2 பிள்ளைகளும் எங்களோட இந்த முறை எழுத போற பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் ஓயல் எழுத போற பிள்ளைகளுக்குமாக இந்த சமூகத்துக்குமாக நிச்சயமாக பயன்தார பிள்ளைகளாகத்தான் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் உங்களை பொறுத்தளவில் நீங்க இல்லைன்னு சொன்னா இந்த பாடசாலையில வெறும் கட்டிடமும் அதே போல ஒரு ஒரு என்ன ஓரளவு பகுதி வளங்களோட தான் இருக்கிற பாடசாலையா ஒரு சாதாரண பாடசாலையாக தான் இருக்கும். எங்களால இயலுமான அளவுக்கு தான் நாங்க இதை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா இப்ப நாங்க நினைச்சது இந்த பாடசாலையில எவ்வளவு கல்வியாக இருந்தாலும் சரிதான், கலை கலாச்சாரம் விளையாட்டு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரிதான், நாங்க நினைக்கிறது இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிற திறமையை இனங்கண்டு அதை அடைய செய்யறதுக்கு நிதி ரீதியாக பொருளாதார ரீதியாக எந்த ரீதியிலையும் தடைகள் வார நேரம் அதை நாங்க உங்கள்கிட்ட கொண்டு வர நேரத்துல நீங்க எந்த ஒரு மறுப்பும் இல்லாம எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உடனடியாக ஒரு தாய்கிட்ட பிள்ளை கேட்கிற நேரத்துல தாய் அந்த பிள்ளைக்கு அல்லது தந்தை அந்த பிள்ளைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதே போல நீங்க புலம்பெயர் தேசத்துல பல்வேறு சிக்கல்கள்ல பணி அதே போல உங்களோட வேலை சுமைகள் அதுகளுக்குள்ள எல்லாம் இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால உங்களை நாங்க என்றுமே மறந்து விட முடியாது. அதே போல இந்த பிள்ளைகளும் எங்கட பிள்ளைகளும் எதிர்காலத்தில் எங்கட சமூகத்துக்காக நிச்சயமாக இவங்க வேலை செய்வாங்க. எங்கட சமூகத்தை உருவாக்குறதுல இவங்களும் பங்களிப்பு செய்வாங்கன்றதை நான் பெரிதும் நம்புறேன். அதே போல இந்த மலசில கூட ப்ரொஜெக்ட் அதெல்லாம் செஞ்ச பார்த்தமாக இருந்தால் சமூக பங்களிப்போடு செஞ்சினாங்க. பெரும்பாலான முழுவதுமான நிதி பங்களிப்பு உங்களோட பங்களிப்பு தான். இல்லாட்டி அந்த மலசில கூட இது இப்பவும் எங்கடதுல நிறைவு பெறாத ஒரு கட்டமாக தான் இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே இயலாது. அரசாங்கம் செஞ்சு தாரன்னு சொன்னால் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கும் அந்த மேல சில அப்படி இருக்கிற கட்டம் தான் இருந்திருக்கும். சில வேளைகள் எங்கட பாடசாலைகள் எல்லாம் கஷ்ட பிரதேச பாடசாலைகள், தூர பிரதேச பாடசாலைகள், இதெல்லாம் கண்டுகொள்ளப்படாத பாடசாலைகளைத்தான் இருக்கும். அதெல்லாம் நிறைவேற்றத்துக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் அல்லது 10 வருஷம் போயிருக்கும். ஆனா அதை 1 மாதத்துக்குள்ள நீங்க நிறைவு செஞ்சு தந்துருக்கீங்க. ஆகையால் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இன்றைக்கு பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு சுகாதார பிரச்சனைகளோ எந்த சிக்கல்களும் இல்லாம அதை முறையா பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி நீங்க செய்து தந்த உதவிகளை நாங்க தொடர்ச்சியாக அப்படியே அடுக்கி கொண்டே போகலாம். அந்த அடிப்படையில் இந்த பாடசாலையை கொண்டு நடாத்துறதுல உங்களோட பங்களிப்பு என்றென்றும் காத்திரமானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கு. அந்த அடிப்படையில் உங்க எல்லாருக்கும் நாங்க இந்த பாடசாலை நிர்வாகம் சார்பாக இந்த சமூகம் சார்பாக என்றென்றைக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நான் என்ற கருத்தை நிறைவு செய்து கொள்றேன். நன்றி. நன்றி சார். வணக்கம் சபேசனா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். என்னடா நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு வந்திருக்கேன். நான் குயிக்காக காய்ச்சிட்டு போவேன்ட்டு நீங்க சொன்ன இது நல்ல நான் வந்து பார்த்தபடியா நான் அந்த பிரியான சிரமங்கள் பள்ளிக்கூடத்தின் நிலைமைகள் எல்லாத்தையும் என் நண்பர்களுக்கு எடுத்து சொன்னேன். நீங்களும் அந்த பிரயாண செலவுகள் இதுகளை எல்லா ஆசிரியர்களுமே ஒரு முழு மனதோட அந்த ஸ்கூல்ல முயற்சி செய்து அந்த மாணவர்களை முன்னேற்றணும் என்று பாடுபடுறத நான் கண்டு அதை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இருந்தேன். அதனால நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து செய்வோம். இந்த மனசுல கூட இதில் எல்லாம் எங்களுடைய நண்பர் ஒருவர் சுதர்சன் முன் வந்து அதை செய்திருந்தார். அவருக்கு எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து எங்களால் முடிஞ்சது செய்து கொண்டிருப்போம். தொடர்ந்து என்னால் இருக்க முடியாத மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சபேசண்ணா. உண்மையிலே சபேசண்ணா இலங்கை வந்திருந்த நேரம் எங்களையும் வந்து பார்த்திருந்தார். அதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதே போல வாசண்ணாவும் இந்த இடத்துல சொல்லியிருந்த நீங்க இலங்கைக்கு வார நேரத்துல வாரம்னு சொல்லி நீங்க வாங்க, கட்டாயம் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோட சமூகம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்த நீங்க, ஆகையால நீங்க உங்களோட தடவை நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி சபேசன். உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கேன். நன்றி சார், உங்களோட கேள்விப்பட்டிருக்கிறேன். நன்றி இணைஞ்சு உங்களோட கருத்தை சொன்னதுக்கு. அது மாதிரி குவன் சார், உங்களோட கருத்துக்கள், உங்களோட அனுபவம், கருத்தில் அனுபவம், நீண்ட பயணம், நீண்ட பயணத்தில் நீங்களும் நிறைய ஒரு ஆசிரியரை தாண்டி இந்த சமூகத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் இவ்வளோ கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போவும் குவன் சார், இதில் அந்த மேத்ஸ் இந்த முறை ஓலவர் எடுக்கிற அந்த ஐயா இருக்கிறாரா? அந்த அவரை நான் மீட் பண்ண அவர். ஓகே, வணக்கம் ஐயா. அப்படி சோமா இருக்கிறீங்களா ஐயா? நல்லா இருக்கிறீங்களானே? ஓகே. நான் உங்களோட கண்டு கதைச்சினா தானே ஐயா. உங்களோட மகன் பேர, உங்களோட பேர் என்ன? நான் சொன்னேன் பராதன் அந்த ஐயா.
நான் அப்புறம் சொல்றேன் அந்த விஷயங்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஐயா நான் ஆமாம் ஏற்கனவே அந்த உங்களோட பேரண்ட படிப்பு சம்பந்தமா இல்ல பேராவோட நான் நேர கதைச்சிருந்தேன்னா அவைக்கு தெரியும். அவங்களோட அந்த பின்னணியும் சொல்லியிருக்கேன் எல்லாம். ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். நிச்சயமா அவற்ற படிப்புக்கு அவர் உயர்கல்விக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா ஒழுங்கும் செய்வோம். சில ஒழுங்குகள் ஏற்கனவே செய்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் செய்வோம் ஐயா. நீங்க ஓ லெவல் மட்டும் அவரை வடிவா படிப்பிச்சு அவரை பாதுகாப்பா அனுப்புங்க. நீங்க சொல்லுங்க ஐயா உங்களோட அனுபவங்கள் என்ன என்று சொல்லி. படிப்பிக்கணும்ன்ற முயற்சியாக சார் எங்களுக்கு. ஆனா எனக்கும் கொஞ்சம் வயசும் போயிடுச்சு சார். அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அவருக்கு. அம்மா இருக்கு அப்பாவும் தூரத்துல கல்யாணம் கட்டிக்காவும். அப்பா கவனிக்கிறதும் இல்லை பொடியனை. இப்ப அவருக்கு சாப்பாடு கொடுக்குறதோ பார்க்குறதோ அம்மா தான். அப்ப வியாபாரம் பண்ணிட்டான் சார் சாப்பாடு கொடுக்குறது. இல்லாட்டி நாங்க பொடியனை நாங்க படிக்க வைக்கணுன்ற முயற்சிதான். ஆனா நிதி பத்தாக்குறை தான் சார். நீங்க உதவி கொஞ்சம் செய்யணும். இல்ல இதுங்கள கடமை ஐயா. நாங்கள் கண்டிப்பா இந்த இதில் நாங்கள் செய்வோம். கல்வி சம்பந்தமான உதவிகள் நிச்சயமா செய்வோம். எங்களால் முடிஞ்ச நான் மட்டும் இல்லை இருக்கிற மாயனா தம்பிமார் இருக்கேன்னா நிச்சயமா எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கேன். இப்போ இதுல நான் ஒரு கருவி 2 பேர்த்தையும் இணைச்சு வர்ற பணியை தான் நான் செய்கிறேன். இப்போ உண்மையில உங்களோட தேவைகளை நான் ஏற்கனவே உங்களை சந்திச்ச அப்புறம் நான் சம்பந்தமா பெறாவோட வந்து கதைச்சிருந்தேன் நான். அதுக்கு மேலதிகமாக அவரை டவுன் பள்ளிக்கூடத்தில் போடுற இதில் கதைச்சிருக்கிறான். சென்ற காலேஜில் இருக்கிறவரோடையும் கதைச்சிருக்கிறேன். அவ எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வழியில் ஒரு உயர்கல்விக்கான முழு பங்களிப்பும் நாங்கள் செய்வோம் ஐயா. நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் சுகமாக இருங்க. உங்களோட கை வருத்தம் குறைஞ்சிட்டுதா ஐயா? கையில் இப்போ எப்படி இருக்கு நோவல் எல்லாம்? காலையில் சார் எனக்கு கால் நான் இருந்தேன் எழும்பி நடக்க மாட்டேன். டக்குன்னு கஷ்டம் என்ன? கஷ்டம். எனக்கு வயதும் 71 வயது. வயது இல்லை உங்களோட கஷ்டங்களை தெரியும் ஐயா. உங்களோட பின்னாடியும் எனக்கு தெரியும் ஐயா. annabadiயாக நீங்கள் அதில் பதிவு செய்ய வேண்டாம். இதுகளை ஒன்றும் யோசிக்க வேண்டாம் ஐயா. நாங்கள் எங்களால் முடிஞ்ச பங்களிப்பு முடிஞ்ச உதவிகளை செய்வோம். நீங்கள் சுகமா இருங்கோ. இவ்வளோத்துல இருக்கிறதுக்கு சந்தோஷம் ஐயா. ஒன்றும் யோசிக்க வேண்டாம். என்ன நன்றி பெறா. ஆமாம் நாங்கள் ஆமாம் சொல்லுங்க. நாங்கள் ரூபண்ணா சொன்ன வேற அப்போ நாங்கள் ஒரு வடிவத்தை பற்றி காய்ச்சி போட்டு இந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வேணுமென்று சொன்னால் அவையோட ஒரு நேரடி தொடர்பு எடுத்து அடுத்த கட்டத்தை செய்வோம். பிரச்சனை இல்லை. ஓகே நன்றி. இதுல குவன் சார் உங்களோட பக்கம் வேற கதைக்க இருக்கா தம்பிமார்? இவங்க இந்த போயும் மற்ற இந்த இவர் ரைட் சொன்ன 2 பிள்ளைகள் 2 பேர் அந்த 2 பையன் பார்த்தா அவர் தாத்தா காய்ச்சிட்டு போனார்ல. யார் அந்த தம்பி? அந்த தாத்தா இவர் உங்களோட பேர் என்ன? தம்பியோட பேர் என்ன அப்போ? ஓகே தம்பி, இப்போ ஓ லெவல் நீங்க வடிவா பாஸ் பண்ணினீங்கண்டா உங்களுக்கு இப்போ ஆங்கில பாடம் இப்போ ஆஸ்திரேலியா இருந்து படிப்பிக்கிறது எல்லாம் பிரயோசனமா இருக்குதா? ஹெல்ப்பா இருக்கா? எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஆம் சார். அந்த புதிய வேர்டுகள் நம்ம அந்த அகவுல சொல்லி தராங்க. இந்த புதிய இதெல்லாம் எப்படி செய்யணும் என்று மெத்தட் சொல்லி தராங்க. ரொம்ப பிரயோசனமா இருக்கு எங்களுக்கு. இல்ல வேக்க ஆஸ்திரேலியா இருந்து ஒரு இங்கிலீஷ் படிப்பிக்கிறார். சென்ட் ஜோன்ஸ் பழைய ஓபிய ஸ்டூடெண்ட். அவருக்கு உண்மையாக தமிழ் கஷ்டம். ஆனால் இவங்க படிப்பிக்கொண்ட ஆசைக்காக அவர் தமிழ் படித்து அவர் இங்கிலீஷ் படிப்பிச்சு கொண்டிருக்கார். கேம்பரால இருந்து கிளாஸ் நடக்குது ஒரு கிழமை. அப்போ இப்போ கடந்த கனகாலம் பேப்பர் கிளாஸ் எல்லாம் செய்து அவர் இப்போ இங்கிலீஷாக படிப்பிக்கிறார். அப்போ அவருக்கு தமிழ் தெரியாண்டபடியால் இவங்க பழகணும். இப்போ தமிழாய்க்கா பழகிட்டார். என்ன கொஞ்சம் சார் தமிழாய்ப்பார் என்னப்பா? உங்களோட காட்சி தமிழ் பழகி இருக்கிறார். ஆனால் அவர் இங்கிலீஷ் கிளாஸ் நல்லா செய்கிறார். ஓகே தம்பி, இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்ட்டா, நான் கூட கதைச்சு நான் தானே தம்பி 2 பேரோடையும் நீங்கள் வடிவாக இந்த ஓ லெவல் எக்ஸாம் கணக்க விஷயங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ மற்ற அண்ணா மேலே பார்த்தீங்களா என்ன செய்யலாம் சொல்லி அதே உதவி உங்களுக்கு செய்வோம். நிச்சயமாக உங்களோட பின்னாடியும் எங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்கள் 2 பேரும் திறமை ஓ லெவலில் பாஸ் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் இப்போ கவனம் செலுத்துங்க. மேல் படிப்புகள் நிச்சயமாக எங்களோட பங்களிப்பு எங்களோட உதவி ஏதோ ஒரு வழியில இருந்து உங்களோட மேற்படிப்புக்கு நாங்கள் உதவி செய்வோம். ஒன்றும் யோசிக்க வேண்டாம். படிக்கிறத மட்டும் சிந்திங்க. வேற சிந்தனை இல்லாமல் ஓ லெவலு இன்னும் 4 மாதம் இருக்கு. என்ன மார்ச் மாதம் நடக்கும் ஓ லெவல். சரி, அப்போ அதுக்குரிய இதெல்லாம் செய்யுங்க. மற்றவங்களுக்கு டிசம்பரில் ஒரு மேத்ஸும் சயின்ஸும் செமினார் நடக்கும். சந்தவெளி ஸ்கூலில் ஒழுங்கு சேருக்கு. கொழும்பு கேம்பஸ்லேருந்து அண்ணாமார் வருவாங்க. அப்போ அவையிட்ட கதை கேட்க உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க பிறகும் தனிப்பட்ட உதவி செய்ய நான் கதைச்சிருக்கிறேன். அதுபடியாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. பெரா வாசன் தம்பியோட கதைக்கணும் கதைக்கலாம். ஆமாம் ரூபன் சொன்ன மாதிரி மற்றது எங்களுக்கு குவன் சார்ந்த உதவி இருக்கிறதால உங்களுக்கு என்ன தேவையால் செய்யறதுக்கு எங்களுக்கு ஏலும். மற்றது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்போ நீங்கள் அதை
விளக்கமாக கோன்சரோட கதைங்கோ. அதுக்காக எங்களுக்கு வரும் உங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும்னு அதை நாங்கள் செய்வோம். இப்போ இருக்கிற தேவைகளையும் சொல்லுங்கோ. அதே மாதிரி ரூபன் சொன்ன மாதிரி சோதனையை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓலவில். அது முடிஞ்ச அப்புறம் அடுத்த கட்டத்துக்கும் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு என்ன தேவையோ அதை வடிவாக நாங்கள் செய்வோம். எல்லாருக்கும் நாங்கள் ஒரே மாதிரி ஒரே ஈக்குவலாக செய்கிறதில்ல. அவரவருக்கு என்ன தேவையோ அதை செய்து தருவோம். அப்போ நீங்கள் ஒரு நாளும் தனியாளாக யோசிக்காதீங்க. நீங்கள் தான் அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு உதவி இல்லையே அல்லது எனக்கு வழி நடத்துறதுக்கு ஆக்கள் இல்லையேட்டு நாங்கள் இந்த குழுவாகவே நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கு. அதுகளை நாங்கள் பாவிச்சு உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் படிவாக உங்களோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம். நீங்கள் உங்கள் எல்லார்டையும் நான் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னு சொன்னால், சின்ன வயசுகள் நீங்கள் படிப்பில் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கோ. மற்ற இதுகள் ஒன்றிலையும் ஈடுபடாதீங்கோ. எனக்கு தெரியும் நீங்கள் நல்ல பிள்ளைகள், நாங்கள் பொதுவாக சொல்கிறோம். அப்போ அவ்வளோதான் என்னட்டு இருந்து. நன்றி தம்பி. இப்போ உங்களுக்கு ஓலோவில் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை நோக்கிறீங்களா? பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கா உங்கள்கிட்ட? பாஸ் பேப்பர் புக் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு அந்த ஓலோவல் பரீட்சை போறதுக்கு ஏதாவது தடை இருக்கா, கஷ்டம் இருக்கா? அப்படியே பிரச்சனை இருந்தால் கோன்சரோட கதையுங்க. உங்களுக்கு இப்போ இந்த 4 மாதம் இந்த ஓலோவல் பரீட்சைக்கு தயார்படுத்துறதுக்கு பாஸ் பேப்பர்ஸோ வேற பிரச்சனை இருந்தால் கோன்சரோட கதையுங்க இருக்கா. என்ன தேவைன்னா செய்வோம். என்ன மற்ற தம்பியும் கதைங்க. தம்பி உங்களோட பேர் என்ன? உங்களோட நான் கதைச்சு எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு கதைப்பேன். சொல்லுங்க. ஜெயமிதன். ஓகே, நீங்க ஏ லெவல் என்ன படிக்க விரும்புறீங்க? மேக்ஸ் எடுக்கிறது. என்ன காரணத்துக்காக? மேக்ஸ் செய்ய விருப்பம். அது நம்ம சமூகத்துல மேக்ஸ் சார்ந்த படிப்பு குறைவா இருக்கு. அதை நம்ம அப்படி உயர்த்தி காட்டணும். டிகிரி வட்டையிலேயே மேக்ஸ் எடுக்கிறதுக்கு முடியும். அவங்க எடுத்து இன்ஜினியர் என்டர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் டிகிரி வட்டையில் இருக்காங்கன்னு காட்டுறதும் அதுவும் எனக்கு செய்யறதுக்கு விருப்பம். அதனாடி மேக்ஸ் எடுக்க இல்லை, அந்த ஒரு கான்ஃபிடன்ட் வேணும் தம்பி. அதுதான் கேட்கணும். என்னன்னு சொன்னால் எல்லாரும் படிக்கிற மாட்டாங்க மேத்ஸ் படிக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன செய்ய போறீங்கன்னு தெளிவாக சொல்றது உண்மை திறமை. இப்போ நிச்சயம் நீங்கள் 2 பேரும் இந்த ஓ லெவலில் திறமா பாஸ் பண்ணுவீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ஏ லெவலில் கணித பாடத்தில் சித்திட்டு அடுத்த 2 பொறியாளர் ஏற்கனவே 2 பேர் முன்னுக்கு நிற்கினா நீங்கள் அடுத்த 2வது வழிகாட்டியாக இருக்க போறீங்க. உங்களை தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் ஒரு பொறியாளர் உருவாக்கி கொண்டு போய்க்கு இந்த கிராமத்தின் ஒரு பாரு இன்றைக்கு இந்த 2 இடத்துல இணைக்கிற ஒரு பாலம் இல்லாமல் தோணியை நம்பி சீவிக்கிறீங்க. என்ன சும்மா பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஏரியா. மழை பெருக்கெடுத்தா பாவி பெருக்கெடுத்தால் போக்குவரத்து இல்லை, காட்டு ஜானேன்ற பிரச்சனை இவ்வளவு. இன்றைக்கு நீங்க 4:45 போவாட்டி எத்தனை மணி தம்பி? அது ஒரு பிரச்சனை. போட் போடும். என்ன எத்தனை மணி இப்போ உங்களுக்கு போட் வலிக்கடா தம்பி? நீங்கள் ஓகே, நீங்க வலிக்கிறோம் விடுங்க. ரைட், 4:58 தம்பி. சந்தோஷம். நீங்க கோன்சரோட கதைப்போம், நாங்கள் புறா செய்வோம். போட்ல போறாக்கள் அனுப்பிவிடுங்க. கோன் 5:15 இல்லை போட். 5 மணி. 5 மணி தம்பி, 5 மணி. நீங்க நடந்து போகணும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் எடுக்கு நடந்து போறா தம்பி. நின்றா சந்தோஷம். நான் நேரத்தை கவனிக்கலாம், மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்கள் போட்ல போறாக்களை கோன்சர் அனுப்பி விடுங்க. உங்களுக்கான எல்லா உதவிகளும் கிடைக்கும். ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்க தொடர்ந்து படிங்க. அவ்வளவுதான் எங்கட வார்த்தை. ஓகே, அவதானமா விட்ட போங்க. கோன்சர் போட்ல போறாக்களை அனுப்புங்க. வேற அந்த அம்மாவோட அந்த கைக்குழந்தையோட இருக்கிறா அந்த அம்மா கதைச்சிதா ருஜிதண்ட அம்மா. ஓகே, மற்ற அந்த ஜெயமிதண்ட அம்மா விடுங்க. அவ ஊருக்க இருக்கிறவா என்ன? இதுல என்னண்டா சார், மற்றது இதுல எங்கட அந்த ரூஜிதன் இந்த ஏஎல் மெட் செய்யறாங்களே அவங்களோட அந்த வயசுல 2 பேருக்கு தான் நாங்க ஏஎலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா மற்ற பிள்ளைகளும் ஏஎல் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் உங்களோட இதுதான். ஓஎல் பாஸ் பண்றதுக்கு நம்ம தங்க வச்சு படிக்க வச்சு அந்த வேலைக்குள்ளாலதான் அந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணி போனது. அந்த பிள்ளைகள் சில டெக்னாலஜி படிக்குது, சில பிள்ளைகள் ஆர்ட்ஸ் படிக்குது. அப்ப ஜெயமிதண்டம்மா இப்ப இதுல இந்த முறை ஓயில் எடுக்க போற அந்த ஜெயமிதண்ட அம்மா தான் இவட மக்களும் சித்தாண்டி ஹோம் ஒன்றுல நின்று இந்த முறை டெக்னாலஜி எக்ஸாம் எழுத போறேன். ஓகே, இப்போ உண்மையில சார், இப்போ இந்த முறை நல்ல சந்தோஷம். இந்த முறை இந்த ஏ லெவலுக்கு பிள்ளைகளை தயார்படுத்தி ஒரு மாணவி தான் இடைவிலகி போனாலும் மற்ற பிள்ளையார் போன வருஷம் இடைவெளினா அந்த ஒரு பிள்ளையார் இந்த வருஷம் தானே என்ன போன வருஷம் என்னது போன வருஷம். அப்போ இந்த வருஷம் உண்மையில மிக திறமையாக இந்த ஏ லெவலில் கம்ப்ளீட் பண்ணினபடியா எதிர்காலத்தில் சரியான வழியில நீங்க இனங்காண்டு உயர்கல்வி கற்கிறதுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த இதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ணலாம். சரியான தெரிய பெறமா இருந்தால் உதவி செய்யலாம். அம்மா சொல்லுங்க உங்களோட இதை. அனைவருக்கும் வணக்கம் சார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு 4 பிள்ளைகள்.
அதுல மூத்த உள்ள வந்து இயல் படிக்க இந்த போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தால் கொண்டு ஹோம்ல விட்டுருக்கேன். அவ ஏழு அவ டெக்னாலஜி படிக்கிறது 3 மாசம் போனவ. எனக்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை, 4 பேரையும் படிக்க வைக்கணும், அதுக்காக வேண்டி வசதி இல்லை. சரியான அதுதான் எனக்கு இப்ப மன வருத்தம். இப்ப அவ மாறி ஆர்ட்ஸ் படிக்கிறா, ஆர்ட்ஸ் அவளுக்கு 3A கிடைக்கும், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இப்ப மகனும் நான் கணிதம் படிக்கணும்ன்ற ஆசை இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. எல்லாம் நீங்க உதவி செஞ்சா அவருக்கு கணிதம் படிக்கலாம். அவற்ற பெரிய ஆசைகள் இன்ஜினியருக்கு வரணும் நான் என்றதுதான் அவற்ற குறிக்கோளி. இன்னும் 2 பேரு 10ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அவங்க 2 பொம்பளை பிள்ளைகள். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, அவங்களோட அப்பா ஒரு கூலி தொழிலாளர். இப்ப அம்மா அந்த மாற்றுத்திறனாளி சொல்லிங்க, அது போர்ல நேரடி போரால் ஏற்பட்டதா இதால ஏற்பட்டதா உங்களுக்கு? நான் ஒரு முன்னாள் போராளியும் தான். அதுல சின்ன சின்ன காயங்கள், ஆனா ஏற்கனவே எனக்கு அது இருந்தது, மாற்றுத்திறனாளியா தான் இருந்தேன் நான். ஆனா ஒரு முன்னாள் போராளியும் தான். ஓகே, வணக்கம் அம்மா. இல்ல உங்களோட இந்த இப்படி நீங்கள் கேட்கிறன்றது எங்களை உரிமையா கேளுங்க. ஏன்னாண்டாமா இப்போ உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யறது உண்மையில 2 மடங்கு சந்தோஷம். இப்போ உண்மையில உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச கல்வி சார்ந்த உதவி செய்யறதுக்கு எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை. கோன் சார், நீங்க ஒரு கதைங்கோ. என்ன பிரச்சனை இருக்கு? என்ன இப்ப வேண்ட மகளேன் அப்படி ஆர்ட்ஸ் படிக்க விட்ட நீங்களா கதைச்சிருக்கலாம் எங்களோட ஏற்கனவே அப்படி கதைக்கிறான்டா அந்த பிள்ளை டெக்னாலஜியை விட்டுருக்கலாம் தானே? இப்ப என்னண்டா சார், இப்ப இதுல நாங்க நேரடியா உதவி செஞ்ச இந்த 2 பிள்ளைகளுக்கு தான் இவங்க என்ன செஞ்சிருந்தவங்கண்டா, அந்த ஹோம்ல விட்டு தானே படிக்க வச்சவங்க, ஹோம்ல தானே நேரடியா விட்டவங்க. அப்ப அந்த ஹோமே எல்லாம் பார்த்து கொள்ளுமென்று தான் நாங்க பார்த்துருந்தோம் நாங்க. ஆனா எங்களுக்கு அது சம்பந்தமா ஒன்றும் சொல்லல. இவங்க சொல்லியிருந்தா நாங்க எவ்வளவு கேட்கறாங்க இதையும் கேட்டிருப்போம். பிள்ளை படிக்கிறதுக்காக நாங்க எந்த தயக்கமும் இல்லாம உங்கள்ட்ட கேட்டிருப்போம், நீங்களும் ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, அதுல எந்த இதுவும் இல்லாம. ஆனா எங்களுக்கு இது அந்த இடையில தெரியாம போயிட்டு, இப்படி ஒரு சிக்கல் ஒன்று நடந்ததுன்றது எங்களுக்கு தெரியாம போயிட்டு. பரவாயில்ல, ஆர்ட்ஸா வரட்டும், அந்த காலம் போயிட்டுது. இந்த மெட்ராக்களுக்கு அப்படி எப்படி சரியான வழியில இனம் கண்டாக்குவான்னு சொல்லி நீங்க கண்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா நான் இதை பற்றி பெரா வாசன் ஓகே தான் உங்களுக்கு என்ன? ஆமாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றது என்ன பண்ணுதான் இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் தொடங்க சில உங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் கால ஓட்டத்தில் வந்து சில மாறலாம், தேவைகள் பெருசாக வரலாம். அப்படியான சந்தர்ப்பங்களோட எங்களால் நாங்கள் உதவி செய்ய விரும்புகிறோம். என்றால் படிக்க விரும்புகிற ஒரு பிள்ளையை வந்து உதவி செய்யறதான் எங்களோட குறிக்கோளே. அப்போ நீங்கள் அப்படியான ஆக்களை நாங்கள் கண்டு அப்படி தேவை இருக்கிற இடங்கள்ல தெரிய வந்தால் எங்களால் ஏழுமான அளவில் நாங்கள் கட்டாயம் உதவி செய்வோம். வேற யாரும் சொல்றேன்னா சொல்லுங்க. அதுக்கு நீங்க அந்த பின்னகரிக்கா உண்டாமதான் ஒன்று இப்படி நடந்து போச்சுட்டா அது எங்களுக்கு ஒரு மாறி இருக்கும் பாருங்க. நாங்கள் செய்த இடத்துலயே எப்படி ஒரு நடந்து போச்சுட்டா அது எங்களுக்கும் ஒரு உறுதி கொண்டு இருக்கும். ஏன்னாவே எங்களுக்கு கேள்வி நாங்க என்ன ரிசல்ட் ஒரு என்னென்ன வாசன் அது ஹோம்ல இருந்தபடியால ஓகே. நேரடி பொறுப்புல இல்ல. இப்ப பள்ளிக்கூடத்துல இருந்தா கோன்சர் தெரிஞ்சிருக்கும், அவ கோன்சர் சொல்லியிருப்பாரு. ஹோம்ல இருந்தபடியா இப்ப அம்மா சொல்ல மாட்டோம், எங்களுக்கும் தெரியாது. படிக்கிற இந்த 2 பிள்ளைகளையும் சார் நான் ஸ்கூல்லையும் கேட்டுக்கொள்வேன், டியூஷன்லையும் கேட்டுக்கொள்வேன். இப்ப ஹோம்ன்ற பொம்பளை பிள்ளைகள் தானே, அதுக்குள்ள நான் போய்கொள்ளையும் இல்லாது பேரண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினா அதை நான் பார்க்கலாம், அப்படி செய்யலாம். எதிர்காலத்துல பார்ப்போம் சார். இப்படி ஏதாவது சிக்கல் வந்துன்னா நான் பேரண்ட்ஸோட கொஞ்சம் அவங்களோட இடையிடையே கொஞ்சம் கதைக்குத்தான் பண்ணும். அப்படி என்ன கதைச்சு பார்த்தா தான் என்ன இதுன்னு தெரிய வரும். இல்ல எதிர்காலத்துல எப்படியான நேரடியான பிரச்சனை இருந்தா கதைங்க சார், நாங்க முடிஞ்சதை செய்ய முடியும். எல்லாம் செய்யலாமோ தெரியல, எல்லாருக்கும் ஒரு கெப்பாசிட்டி ஒரு ஆளுமை இருக்குது, தேவைகள் கணக்க. அதனால எங்களுக்கு எது முக்கியம், கல்வி சம்பந்தமான தேவை வரைக்கும் அதுக்கு நாங்க செய்ய முடியும். இந்த வாழ்வாதார உதவிக்கு நாங்க போக முடியாது, கல்வி சம்பந்தமான உதவிகளுக்கு நிச்சயமாக முடிஞ்ச எங்களால் சக்திக்கு உட்பட்ட வகையில நாங்க செய்வோம். சொல்லுங்க. என்ன ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ உண்மையான ஒரு தேவையை இனங்கண்டு நீங்கள் கொண்டு வரைக்க எங்களால் இயலாட்டியும் வேறு அமைப்புகளும் இங்கே இருக்குது. அப்போ நாங்கள் வேணும் என்று சொன்னால் அவையோடையும் தொடர்புகள் எடுத்து தர முயற்சிப்போம். அப்போ உண்மையான தேவை இருக்கிற இடங்கள்ல நீங்கள் அப்படி தெரிய வந்தால் எங்களை தெரியப்படுத்துங்கோ, சேர்ந்து நாங்கள் முயற்சிப்போம் அடுத்தது என்ன செய்யறதுன்றது. நன்றி. என்ன அப்போ கோன்சர் இல்லாம ஓகே தானே, ஒரு லாக் ஆக வேண்டிய நேரங்கள் மட்டும் போட்ல போடுற மாதிரி போயிட்டாங்களா? ஓகே, அப்புறம் படக விட்டா நீ ஒன்றும் இல்லை கவனம். மற்ற எல்லாரும் ஓகே. கோன்சர் நீங்க ரோட்டால போகணும் என்ன 15 கிலோமீட்டர் மழை பெய்யுதா வழியில?
இல்ல ஞான பிரச்சனை தான் இருக்கு இடையில ஓ இல்ல கொஞ்சம் கவனம் அது பொழுதோட உள்ளுக்குள்ளார வலிக்கிட போகும். வேண்டாம். ஜானியல் கூட வந்தாலும் மழை காலம் நீங்க வலிக்கிடுவோம். அப்ப வேற ஒரு மில்லியன்டா உங்களோட பக்கத்தை ஓஃப் பண்ணுவோம். எனக்கு ஆமாம் சகோதரோட சார். கீழே பட்ஜெட். ஆமாம் வந்த நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் உங்களோட மீண்டும் கதைப்போம். ஆமாம் சார். இல்ல வேற வேற இல்ல சொல்றாங்க. உங்களோட சைட்ல கதைக்க பிந்தி வந்தாங்களே கதைக்கணுமாண்டா சந்தர்ப்பம் கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறேன். எங்களோட வகுப்புல யாராவது கதைக்க விரும்பினா தயவு செய்து கதைங்க. இப்போ சுதர்சன் லேட்டாவது வந்திருக்கிறது நிக்கிறாரு போட்டாரோ நான் நிக்கிறேன். சுதர்சன் சுதர்சன் நிக்கிறாரு நிக்கிறேன் பெறகோ பெற இதுல அதிபர் நிக்கிறார். அதிபரோட கதைக்க நாங்கள் டைம் மாட்டி அதிபரோட நாங்கள் கதைக்கலாம் சார். ஓகே இல்லாட்டி ஓகே அப்போ ஓகே பெற அப்ப நாங்க அந்த ஸ்கூல் சைட்டை ஓஃப் பண்ணுவோம். என்னோட அதிபர் நீங்க அதிபரோட ஆமாம் கதைக்கலாம் வேண்டாம். அதிபர் வெளியில நிக்கிறார். அப்ப டைம் பிரச்சனை அதோட போய் இந்த கதை நேரா பண்ண. ஆமாம் நேரா பிரச்சனை. கதைப்போம். என்னோட குவன் சார் ஆமாம் போகணும் ஜான பிரச்சனைங்க. ஆமாம் ஆமாம் அப்ப குவன் சார் நீங்க வலிக்கிடுங்க. மீண்டும் மீண்டும் இதில் அணைஞ்சு கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இல்லை அம்மா மாதிரி இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே உங்களை சந்திச்சபடியா நான் இப்போ திடீர்னு போய் பார்க்குறேன். எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். உங்களோட தேவைகளை குவன் சார் ஊடாக எங்களை தெரியப்படுத்துங்க. சரியான தேவையினம் காணப்பட்டால் நிச்சயமாக முடிஞ்ச உதவிகளை செய்வோம். அதில் பிரச்சனை இல்லை. இந்த வரை பரிச்சயப்புற மாணவருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரிதானே? ஆமாம் நன்றி. நன்றி. நன்றியா? நன்றி நன்றி நன்றி. நன்றி. அப்ப நீங்க லாக் அவுட் பண்ணுங்க. நாங்க சகோ சாரோட கதைச்சிட்டு ஓகே என்ன ஓகே சகோ சார் நிக்கிறீங்களா சார்? இந்த கவரேஜ் பிரச்சனை சொன்னீங்க சகோ சார் நிக்கிறார். எனக்கு எடுத்தவர் இப்ப தன் கவரேஜ் கொஞ்சம் குறைய. சகோ சார் அன்மியூட் பண்ணணும். சார் ஓகே மன்னிச்சு கொள்ளுங்க சார். உங்களை ஒரு மணி காலமா காக்க வச்சுட்டோம்னா திகில வட்டியில நாங்கள் டைம் 40 பார்த்துனாங்க. கொஞ்சம் கூட போயிட்டது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு முதல்ல நன்றி சார். நீங்கள் ஏற்கனவே கிளாஸில் இருக்கிறீங்க. இல்லை குறிப்பாக நாங்கள் உங்களுக்கு சந்திக்கத்தான் இந்த மீட்டிங்கில் முறாவளை எதிர்பார்த்து நாங்கள் இப்போ நீங்கள் செய்கிற ஒரு சேவை நான் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் பல தரம் சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒரு இளைஞனா எத்தனை வயசு சார் உங்களுக்கு கேட்குற கூட கேட்குங்க? 27 சார். 27 வயது. அப்போ நீங்கள் திட்டத்தை ஆரம்பிக்க 22 வயது என்ன பள்ளிக்கூடத்துக்கு வரைக்கும் 22 வயதுல ஒரு கணித பாட ஆசிரியர் ஒரு A-level படித்த மாணவனா வந்து இன்றைக்கு 100% கணித பாடத்துல தொடர்ந்து வரலாற்று சாதனையா போய் கொண்டிருக்கு முறாவோட. இப்ப கிட்டத்தட்ட எத்தனை பேர் சார் படிப்பிச்சிருப்பீங்க? நான் 5 இயர்ஸ் முடிச்சிட்டேன் சார் அங்க. ஓ எத்தனை ஏ எடுத்து கொடுத்தீங்க போன முறை? இல்ல ஏஎம் பி சார் மேத்ஸ்ல? போன முறை அதுல எல்லாமே ஏயும் பியும் தான். கடந்த 5 வருஷமா எங்கட ஸ்கூல் வந்துட்டு 100% தான். அதுல ஒரே ஒரு இயர் மட்டும் 95. அதுல ஒரு ஆள் மட்டும் அதுல ஃபெயில் ஆயிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு இந்த கல்குடா வலயத்துல வந்து கணித பாடத்துல 100% ஒரு கணித பாட ஆசிரியர் இல்லாமல் சகூரால மட்டும் சாதிக்கப்பட்டு கொண்டிருக்க ஒரு இளைஞன் 22 இளைஞனா வந்து இன்றைக்கு 5 வருஷம் அந்த பாடசாலை கிராமத்தோடைய வாழ்ற அவருடைய சேவை வந்து நாங்கள் தனிப்பட்ட ரீதியில பணத்தால வழி பண்ண முடியாது. அவர் உண்மையில வந்து ஒரு அர்ப்பணிப்பா சேவை செய்யற ஒரு இளைஞர். நாங்கள் கூட இந்த வேலை உள்ள சேவை செய்யப்போண்டா இல்லை. 22 வேலை நாங்கள் இப்படி சமூக சேவை செய்யலை. இன்றைக்கு நாங்கள் வெளியில வந்து ஒரு காலத்து புறம் யோசிக்கும். ஆனால் 22 வேலை அங்கே இருக்கிற பொருளாதார பிரச்சனை அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட சிக்கல் இருந்தாலும் கூட இன்றைக்கு திறமான வழியில இந்த முறாவோட சக்தி வித்தியாலயம் 5-6 வருடங்களாக கணித பாடத்துல 100% சித்தியோட இன்றைய கடைசி 24ஆம் ஆண்டு வந்த ரிசல்ட்ஸ்ல வலயத்துல 1வது பள்ளிக்கூடம். கணிதத்திலையும் அங்க நேஷனல் ஸ்கூல் இருக்குது. 2 நேஷனல் ஸ்கூல் இருக்குது. பெரிய மகா வித்தியாலயங்கள் இருக்குது. ட்ரெயின் பண்ணப்பட்ட கணித ஆசிரியர் இருக்கின. கிராஜுவேட் பண்ணியிருந்தாலும் கூட இன்றைக்கு சக்தி வித்தியாலயத்துல படிக்கிற கணித பாடம் ஏபி எடுக்கிற மாணவர் கூடிக்கொண்டுருவது. இந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட சரி மகாஜனா 90 பழைய மாணவர் ஐயம்மூட்டன் ஐயக்கல்வி ஒவ்வொரு அமைப்பு சார்பா உங்களுக்கு மனந்திருந்த நன்றிகளையும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்றோம் சார். நீங்களும் நாங்கள் ஏற்கனவே தீலவட்டியை சொன்ன மாதிரி மாணவர் முன்மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இளைஞனா இந்த பாடசாலைக்கு நீங்க முன்மாதிரியா இருந்து சமூக பணி செய்கிறீங்க. உண்மையில உங்களோட சேவை பாராட்டத்தக்க சேவை. நீங்க செய்யற சேவை கனவேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்து. இன்றைக்கு நீங்கள் கற்பிக்கிறதால முறாவோடைக்கு கணித பாட ஆசிரியர் இல்லையன்ற குறைய காட்டாம கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க. அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருந்தாலும் உங்களால இன்றைக்கு ஒவ்வொரு வருஷம் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க திறமான கணித பாட வளாளரை. உங்கள்கிட்ட படிச்சாக்கள் A-level மேத்ஸ் படிச்சு உயர்ந்து போய் கொண்டிருக்கேன். உங்களோட சேவை தொடரணும் சார். உங்களோட சேவை நாங்கள் மீண்டும் மீண்டும் பாராட்டுறோம் வாழ்த்துறோம் சார். தொடர்ந்து இந்த பணியில நீங்க செய்ய வேணும். பெறா ஆமாம் சார். நன்றி. நீங்கள் எங்களோட சேர்ந்து வளாலம் பயணிச்சு இப்படி உதவி செய்து வர்றதுக்கு. உங்களை அந்த கோவிட் நேரத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவுக்கு அந்த பிள்ளைகள் இந்த முன்னேற்றத்துக்காண்டி உதவி செய்றீங்களேன்ட்டு.
இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே. மற்றது ஒவ்வொரு முறையும் ரிசல்ட்ஸ் வரைக்க உங்களோட பள்ளிக்கூடம் வந்து எடுக்கிற ரிசல்ட்ஸ் நாங்கள் மற்ற இடங்களோடையும் ஒப்பிட்டு பார்க்குறோம் நாங்கள். அப்போ அதில் அதுதான் உங்களோட அந்த அர்ப்பணிப்பின் இதை நாங்கள் தெரிகிறது எங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முயற்சியும் இதுவும் உங்களோட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறோம். உங்களோட இதுக்கு நன்றி. மற்றது நான் அவ்வளவுதான். வேற ஒருக்கா எதிர்வரும் காலத்துல ரூபன்னா ஒருக்கா நேரம் கிடைச்சால் சௌசர் சுதா மாஸ்டர் எல்லாரோடையும் ஒருக்கா தனியா காய்ச்சா நல்லா நினைக்கிறேன். என்ன எங்களை அடுத்த சுதா திட்டங்கள் சார் வந்துட்டு ஒரு டிராவலிங் ஒன்று போயிட்டு இருக்காரு. என்ன ஜாயின் பண்ண சொன்னாரு. அதுல வந்து கொள்ள உண்டு. ஆமா அப்படிதான் ரூபா நான் சொன்னவரோ இன்னைக்கு மெசேஜ் பண்ணியிருந்தவர். அப்ப சுகாதாரத்துக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டா காய்ச்சிருக்கலாம். பரவாயில்ல, நேரம் கணக்கு போய் கொண்டிருக்கு தானே. நான் கதைப்பம் சகோசர் உண்மையில நீங்க உலக பொறுமையா இருந்து எங்களை இணைஞ்சு கொண்டாக்க நன்றி சொல்றோம். வாசன் அன்மீட் பண்ணிருக்காங்கப்பன். ஓமா நீ என்ன சவுசருக்கு நாங்கள் நன்றி சொல்ல உண்டு. ஏற்கனவே 2-3 பேர்ட்டு நாங்கள் கதை கதைக்கிறது என்ன சொல்றது அவர்கிட்ட சேவை வந்து அளப்பரியது. இப்போ நாங்கள் ரூபண்ண சொன்ன மாதிரி உங்களை மாதிரி இவ்வளோ அர்ப்பணிப்போட உங்களோட தேவைகளையும் கூட குடும்ப இது நிலங்களையும் கவனிக்காது இப்படி பள்ளிக்கர்கள் இவ்வளோ 100% கொடுத்த உங்களோட பள்ளிக்கங்கள் வரைக்கும் எங்களுக்கு உண்மையில அந்த நாங்கள் சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வேற நீங்கள் அந்த ரிசல்ட்களை போடக்க மேல அந்த ஒரு முடிவு உங்களை தவிர யாராலும் செய்யலும் ஒன்று தெரியல. உங்களோட அர்ப்பணிப்புக்கு எங்கட மனமார்ந்த நன்றிகள். நீங்க ஒரு சௌரம் மாதிரி எங்கட இந்த பிள்ளைகளை புழுவலத்துக்கு கொண்டு நடத்துறதுக்கு நன்றி சொல்ல இயலாது. பட் நாங்க நன்றியை தான் சொல்லலாம். நாங்க நேர காணும் போது சந்திச்சு கொள்வோம். இதுல ஒரு விஷயத்த நான் சேர்க்க விரும்புறேன்னா என்னன்னு சொன்னால் அந்த இப்ப தெரியும் தானே, இப்ப சவுசருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். இப்ப நாங்கள் இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் இந்த முயற்சி இல்லை, நாங்கள் ஒரு குழுவா செய்கிறோம். அப்ப செய்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் மற்றவர்களுக்கும் வந்து சமர்ப்பிக்கணும். அப்ப அந்த சில தொடர்பு விஷயமான அந்த எங்கட அந்த கொடுப்பனவல் தொடர்பான விஷயங்களை எங்கட அமைப்பில் உள்ள மற்றவையும் அதிபர்கிட்ட இருந்தால் எதிர்பார்க்கினோம். வண்டி சுதாசர் இதுல இல்லை, அதைத்தான் ஒரு நாங்கள் அவரோட இருக்க காய்ச்சி போய் வர்ற அந்த இதுகள் வந்து அதிபருக்காலே எங்களுக்கு வர்ற மாதிரி வச்சு கொண்டிருந்தால் எங்களுக்கு எல்லாரும் வந்து பார்க்க வைக்க தெரியுமோ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி அந்த இதுகளோட அப்ப அந்த ஒரு தொடர்பை தான் நாங்கள் கதைக்கணும். அது முக்கியம். என்ன அதிபரோட கதைக்க சில விஷயம் அதிபரோட தான் கதைக்க வேணும். இல்ல ஜெஸ்ஸி இருக்கிறீங்க, ஜெஸ்ஸி இருக்கா சகோதரோட கதைக்கலாம். அந்த இதுல என்னடா அந்த கணக்குகள் சம்பந்தமான விஷயம் இவரான் செய்கிறவர் சகோதரர் நீங்களா அந்த கணக்குகள் மாதிரி போடுறீங்களா என்ன? நான் போடுற சார் வந்துட்டு அதுல அப்டேட் பண்ண மட்டும்தான். அதை எடிட் பண்றது எல்லாம் அங்க ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க தான் எல்லாம் செய்து தருவாங்க. நான் அந்த ஃபைல கொண்டு வந்து அதுல வாட்ஸ்அப்ல போடுறது. அதுல இடைக்காலத்துல சின்ன சிக்கல் வந்த சகோதரர் என்னன்னா, உங்களோட போன் ஆண்ட்ராய்டு போன்ல நீங்க அந்த பாவனி போன் என்ன பாவஜி செய்கிறபடி ஏரியால அது உங்களுக்கு சரியா வந்து எங்களோட போனுகள்ல அது பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்து அதை கதைச்சிருந்தேன்னா உன்னோட ஜெஸ்ஸி வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இப்ப ஜெஸ்ஸி தான் இந்த கணக்குகள் பார்த்து அந்த பேமெண்ட்கள் செய்கிறவர். அப்ப ஜெஸ்ஸிக்கு அந்த கணக்கு படிவங்கள் சரியா வந்தா இது வந்து தனியா வந்து பெறாவும் ஜெஸ்ஸியும் மட்டும் செய்கிறது ஒரு குரூப். அப்ப அவ தங்கட ஒரு கொமன் குரூப்ல அந்த கணக்கறிக்கையால் இந்த விவரங்களை கொண்டே போடுறவ. அதாவது தான் நான் அன்றைக்கு அதுல கொஞ்சம் விஷயத்தெல்லாம் போட வலிக்கிட்டேன் நான். அப்போ உன்னை நான் சுதாசர்கிட்ட இப்ப சொல்லியிருந்தான், சார் எல்லாபடியா நீங்க ஞாபகப்படுத்துங்கோ, இல்லை எல்லாம் இருக்கிறபடியா நான் சேருக்கு அடிக்கிறான். சுதாசர் போன் ஆஃப்ல இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் வகுப்பு முடிய அதிபர்கிட்ட சொல்லி அதிபர் ஒரு கடிதம் மாதிரி கொண்டு போடலாம். இந்த மாதம் இந்த வகுப்புகள் முறையாக நடந்தது, கணித பாடமும் ஆங்கில பாடமும் நடைபெற்றது அதிபர் உறுதிப்படுத்தினா சரி. அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஜெஸ்ஸி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கணக்கு வைப்பில் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு ஜெஸ்ஸி? எனக்கு என்னன்னு சொன்னா இப்ப இவர் செய்யற சேவை தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட சில ஸ்கூலுக்கு கிடைக்கிற பிறகு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எங்களோட குரூப்புக்கு. அதுல அவரை தேங்க்ஸ் பண்ண வேணும் பர்சனலா. ஆனால் அந்த கணக்கு விஷயம் தீலிவட்டி ஒப்படைக்கல அவ்வளவு நல்லதா இல்லை. என்னடா இப்ப அந்த காசு சேர்ந்துதா போனதா மற்றது எவ்வளவு தேவை என்றதை ஒரு மாதம் நாங்கள் அந்த ஃபிக்ஸ்டா இருந்தாலும் சில நேரம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எங்களோட குரூப் அட்ஜஸ்ட் பண்ணும். அதாவது இப்ப சின்ன ஒரு பேப்பர் அடிச்சு கொடுத்ததோ பேப்பர் தேவையோ என்றதை சொன்னாலும் அந்த அப்படியான தேவையோட எங்களோட மாதத்துல இவ்வளவு தேவை அல்லது மாத தேவை இல்லாட்டியும் அந்த அந்த 2 டீச்சர்ஸ் பிரின்சிபல் எங்களோட குரூப்ல உள்ள ஆக்களும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். என்ன
நாங்களும் கொடுக்குறோம், ரைட் அதை போய் சேர்ந்துருக்குது என்று சொல்லி. என்னடா இது தனிப்பட்ட ஒரு ஆளுண்டையோ காசு இல்லை, எங்கள்கிட்ட குரூப்பில் உள்ளவே எல்லாரும் இப்போ தந்ததோ தராத ஆக்களும் இதை பற்றி கேள்வி கேட்டால் இதில் குரூப்பில் இருக்கிற ஆக்களை எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்க. அப்படியான குரூப் தான் எங்களோட குரூப். அப்போ அது அந்த அங்கேருந்து வாரது சரியா இருக்கும். அழிச்சு போட்டு அந்த ஏனோ தானோன்னு சொல்லி ஒரு வார மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை இந்தியிலேருந்து அதை திருத்திக் கொள்ளணும்னு நம்புறேன். ஓகே, நன்றி ஜெசில. நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். அதால நானும் இந்த நிர்வாக கட்டுப்பாடு செயற்பாடில் நானும் இருக்கமா இருக்கிற ஒரு ஆள். இப்போ சகுசருக்கு காய்ச்ச அப்புறம் அவன் எந்த ஃபோனில் சகுசர் நான் இப்போ சுவாசம் இல்லாபடியே இந்த இடத்துல நீங்கள் இப்போ உங்களுக்கு நாங்கள் பாராட்டுறோம், நன்றி சார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சார் இல்லாபடியே தகவல் அவர் சொல்கிறதுக்காக சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு மாதம் இப்போ ஜெசி சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது உத்தேச செலவு இருந்தால் அதையும் கோட் பண்ணுங்க. இவங்க இப்போ கிட்டத்தட்ட ஓ லெவல் வரப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் செலவு இருக்குதுன்னு நினைச்சிங்களா இருந்தால், அப்படி வேறு செலவு இருக்குமா இருந்தால் நீங்கள் போடலாம். அதை அப்ரூவ் பண்ணுறது அவையை பொறுத்தது. உங்களோட உத்தேச செலவை போடைக்க சில செலவு ஏற்றுக்கொள்ளலாம், சில செலவு ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம். ஆனால் பாடசாலையில் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி மிஷின் இருக்குன்றால் அதை நீங்கள் அதை தான் பாவிக்கணும். இப்போ சில பாடசாலைகளுக்கு டோனர் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஃபண்ட் அலோகேஷன் இருக்குது. அப்போ அதுகளை நீங்கள் முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் நிதி இருக்கேங்க அதை தான் பாவிக்கணும். அது மிஞ்சி உங்களுக்கு காணாமல் இருந்தால் மட்டும் அதை கோரிக்கை முன் வச்சால் அது சாதகமாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது அதுக்கு ஜசீரகன்னா உங்களுடைய உத்தேச செலவை நீங்கள் முன்னுக்கு சொன்னால் அவைக்கான அந்த மாதத்துக்குரிய பட்ஜெட்டிங் செய்ய ஈஸியாக இருக்கும். மற்றவங்க காசு கிடைச்சா நீங்கள் அறிவிக்கிறீங்க, பரவாயில்ல என்ன. அப்போ உங்களோட கணக்கை கதைக்கலாம், அதிபர் கதைக்கலாம். சகோதரர் இவ்வளோத்தையும் அதிபர்கிட்ட பாஸ் பண்ணுங்க, நானும் நேராக கதைக்கிறேன் என்ன. நீங்கள் இணைஞ்சு கொண்டாக்க நன்றி. நன்றி சார். இப்போ வேறு உங்களோட சைட்டில் சுதர்சன், ரூபினி கதைக்கிறீங்களா, கதைக்க போகிறீங்களா சகோதரோட? அதில் ரூவண்ணா என்னென்னா நீங்களும் அறிஞ்சோள்ளணும், சவுசருக்கு இந்த விளங்கணும் என்றால் அது எங்கட இந்த குரூப்பில் இல்லாத ஒரு நபர் இந்த குரூப்பில் இருக்கிற பராவை டார்கெட் பண்ணி சில விஷயங்களை சொல்லி விட்டார் பொது வழியில். அது எங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம். அதால ஜஸ்ஸியும் இதில் பார்த்துருக்குமென்னு நினைக்கிறார். அது தேவையில்லாத இதால காசு செய்து பெறா ஏதோ செய்துன்ட்டு கணக்கு எழுதி விட்டார். அது இந்த ரூவண்ணைக்கு தனிப்பட்ட அப்படியும் ஆக்கள் இருக்கிறாங்க. அப்ப நாங்க ஒன்றும் செய்யல. அது இந்த குரூப்ல இருக்கிற ஆக்கள் ஒத்துக்கொண்டாலும் இந்த வெளியில இருக்கிற ஆக்களுக்கு சில பேர் அதை கொப்பி பண்ணி போடைக்கு அதை ஒரு கிண்டல் கேலியாயம் எடுத்துக்கொள்ளினோம். அப்ப எங்களுக்கு அதுக்காகத்தான் ஒரு சரியான நிதி அறிக்கைகளோ அல்ல ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது வளங்கள் படிவங்கள் இருக்கணும்ன்றது கட்டுக்கொண்டாங்க. அவ்வளவுதான். சவுசர் நீங்க அதை பிள்ளையா விளங்க நிர்வாகத்துக்கான ஒரு செயற்பாடு தான். சவுசோர் சொல்லணும், நாங்க சவுசோரை விஷ் பண்ணத்தான் மறைச்சு நாங்கள் ஒரு மத்தியான மறைச்சது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண கூட அர்ப்பணிப்புக்கு இது நத்திங் என்ற மாதிரி என்றாலும் சொல்லணும் சொன்னாங்களே. சவுசர் சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? நீங்க மெசேஜ் பண்ணி சொல்லுங்க சார். உண்மையில உங்களை நாங்க பாராட்டதாக கூப்பிட்டோடையே அதிபர் இல்லாமலே தான் கருத்தை சொல்றோம். அவ்வளவுதான். ரெக்கார்ட்ல இருக்கு. பிள்ளைகளை திருத்தி கொள்ள தானே சார் வேணும், நீங்க அதான் சொல்றீங்க. நான் சேர்த்து சொல்றேன். ரெக்கார்ட் இருக்கு, நான் ரெக்கார்ட் 3 போடுவேன். அப்பதான் நான் ரெக்கார்ட் பண்ணதான் விட்டேன் நான். சரிதானே, நான் பிரச்சனை இல்லை சார். சார் நன்றி நன்றி, உங்களோட சிறப்பான சேவைக்கு நன்றி, பாராட்டுகள். வேற உங்களோட சைட்ல வேற கதைக்க இருக்கா? ரூபினி இருக்கிறீங்க, ரூபன் செல்வராஜா இருக்கிறீங்க, சுவசன் கதைக்காட்டி அப்ப சவுசரை நாங்கள் எக்ஸிட் பண்ண விடுவோம். நான் அப்ப சவுசர் நீங்க இருக்கா எக்ஸிட் பண்ணுங்க சார். நீங்களோட ஓகே, நீங்க இணைஞ்சு கொண்டா உண்மையில நன்றி. உங்களோட சேவை தொடர வேணும். எப்போ நாங்கள் உங்களுக்கு பக்கமா இருப்போம். உங்களை தொடர்ந்து இந்த பங்களிப்பு செய்யற பெற அவங்களுக்கு ஓகே தான் அனைவியோட? ஆமாம், எங்களுக்கு சந்தோஷம் எல்லாம். அது அந்த சண்டை சின்ன விஷயங்கள் அது வரைக்கும் அப்படி நேரம் காய்ச்சி விட்டால் எல்லாருக்கும் நல்லது தானே. அது தெரிஞ்சது நாங்கள். நீங்கள் வந்ததுக்கு நன்றி. சேவைக்கும் நாங்கள் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதான் முக்கியம். உண்மையில சவுசார் உங்களோட சேவையை நாங்கள் ஒரு இதால பலி பண்ணிடலாம். நீங்க சேவை உங்களோட மனநிறைஞ்ச நன்றிகள், பாராட்டுகள். உங்களோட சேவை தொடரட்டும். நாங்கள் எப்போ உங்களுக்கு பக்கபலமா இருப்போம் சார். நன்றி சார். சார் நீங்க இதுல எக்ஸிட் பண்ணுங்க சார். நாங்க திகிலவட்ட பிரின்சிபல் நீங்களோட கேட்டுப்போம் என்ன சொல்ல போறாருன்னு. நீங்க போனா போகலாம் சார், பிரச்சனை இல்லையா? நன்றி சார். நன்றி. அன்பழகன் சார் இருக்கிறீங்க சார், கதைக்க முடியுமா உங்களால? திகிலவட்ட அதிபர் இருக்கிறீங்க சார். சார் கராஜில் நிற்கிறார் மோட்டார் பைக்கோட. சார் கதைக்க முடியா? ஓகே, அப்ப சகு சார் போயிட்டார். அன்பழகன் சார். சார் ஓகே சார் இல்லை. அப்ப இல்ல பாரா, நான் இன்னொரு விஷயத்த நீங்க எல்லாரும் நிக்க கேட்கிறேன். இப்ப நான் இப்ப பின்னேறாவும் காலேஜ் நான் சகு சாரோட
கேட்க மாட்டேன். சகோசருக்கு உண்மையில நீங்கள் இப்போ 15,000 ரூபா படி இப்போ 5 வருஷம் 15 இப்படி தான் கொடுக்குறோம். ஆரம்பத்தில் 10,000 கொடுத்துனாங்க என்ன 5 வருஷத்துக்கு முதல் ஈக்கல்வி இருந்த காலத்துல 10 கொடுத்துனாங்களாக்கமா அப்பவே 15 கொடுத்தாங்க 10 தான் கொடுத்துனாங்க 15 10 தான் கொடுத்தாங்க 15 10 அப்ப கிட்டத்தட்ட இப்பத்த நிலைமையில வந்து 15,000 ரூபா அவருக்கு விலை கூற வேணும்னு அவர்கிட்ட சேவை வந்து காலம் வந்து இரவு மட்டும் செய்கிறார். அவர் தனக்கு ஒரு 5,000 ரூபா கூட வாங்கி தர முடியுமோன்னு நான் கேட்சவர். ஆனா அவர் தானே நீங்க கதைக்கிறது கிடைக்கல கதைக்கல என்னன்னு சொன்னா அவையல் அந்த பிரின்சிபல்கிட்ட இருந்து நாங்கள் அந்த அவற்றை அந்த வாங்கின காசுக்குரிய அக்னாலேஜ்மெண்ட்டை பெற்றோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அவருக்கு வேற வழியால எதுவும் காசு போகுதா இல்லையாண்டது என்று சொன்னா ஒரு மாதம் அவைகளுக்கு நாங்கள் காசு அனுப்பல என்று சொல்ல அந்த காசை பற்றி கேட்கவும் இல்லை ஆனா கிளாஸ் நடந்தது. இல்ல அதுலதான் அங்க பிரச்சனை வந்து அது என்னண்டா அது எந்த அது அந்த டைம் வந்து அது சுதா சார் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அதுல ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போச்சு. பொறுங்க பிரின்சிபல் நிக்கிறீங்களா அன்பழகன் சார்? பொறுங்க சார் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார் வெளியே எடுத்துட்டேன். சரியில்லை தானே? என்னண்டா அதுல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என்னண்டா நாங்கள் அந்த இது கேட்டதோ சம்திங் ஏதோ சுதா சார் கொஞ்சம் மனவர்த்தப்பட்டுட்டார். அப்ப அந்த முறை அவர் தான் காசு கொடுத்துருக்கிறார். அதுல புறா கதைக்க வரைக்கான் தெரிய வந்து அந்த காசை தான் பே பண்ணியிருக்கிறார். பே பண்ணினா பிறகு நானும் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கதைச்சு போட்டேன். கணக்கறிக்கைல பிள்ளை சரியா கதைச்ச உடனே அது கொஞ்சம் ஒரு பிள்ளையா போன அப்புறம் நான் அதில் 2 பக்கத்து மன்னிப்பு கேட்டு போட அந்த பிரச்சனையை சோர்ட் அவுட் பண்ணி விட்டேன். நான் இப்போ கணக்கறிக்கை கேட்க வழிக்க அவை எனக்கு என்ன சொன்னாருன்னு சொன்னால் இந்த வழியாக்கள் இல்லை தானே? நாங்கள்லாம் நிற்கிறோம், மஜனாக்கள்லாம் நிற்கிறோம்.